இது வழங்குதானே? ஓகே, ஹை. ஸ்டார்ட் பண்ணுவோம். ஆஹ் உம். இந்த தஃசீருடைய வகுப்பிலே இணைந்திருக்கக்கூடிய அனைத்து உம், சகோதர சகோதரிகளையும் வரவேற்றுக் கொள்கின்றோம். உம். இன்றைய வகுப்பிலே நாங்கள் சூரத்துல் பக்ராவினுடைய ஹஜ்ஜை பற்றி பேசக்கூடிய முக்கியமான சில வசனங்களை நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். சென்ற வகுப்பிலே நாங்கள் இறுதியாக கடைசியாக என்ன பார்த்தோம்? யாருக்கு சொல்லலாம்? கடைசியாக என்ன பார்த்தோம்? யாருக்காவது சொல்லலாமா? மைக் ஓன் பண்ணி சொல்லலாம். யாரும் இல்லையா? ஒரு மாலுமாத்தை பத்தி பார்த்தோம். ஓகே. வேற ஹைர். ஓகே, அஷ்ஹுரு மாலூமாத், ஹஜ்ஜுடைய மாதங்கள். ஹஜ்ஜுடைய மாதங்கள் என்ன என்பதை நாங்கள் பார்த்தோம். இதுதானே? நான் இப்ப அனுப்பிற அந்த ஸ்கிரீன் வந்து துரல் சனியாவுடைய வெப்சைட். பிடிஎஃப் விட இது லேசாகிற மாதிரி இருந்துச்சு. அதனால அதை நான் எடுத்துக்கிறேன். அடுத்ததாக நாங்கள் இன்னைக்கு பார்க்கிற வசனம் என்னவென்று கேட்டால், فمن فرض فيهن الحج فلا رفث ولا فسوق ولا جدال في الحج. அப்படின்னு கேட்டா என்ன? فمن فرض فيهن الحج அப்படின்னா அந்த மாதங்களில் فمن فرض فيهن அந்த மாதங்களில் யார் ஹஜ்ஜை விதியாக்கிக் கொள்வார்களோ, அதாவது ஹஜ்ஜுக்காக நியத்து வைத்துக் கொள்வார்களோ, அவர்கள் ஃபலா ரஃபஸ வலா ஃபுசூக வலா ஜிதால ஃபில் ஹஜ், அவர்கள் இச்சையோடு சம்பந்தப்பட்ட எந்த விதமான நடவடிக்கைகளிலும் ஈடுபடக்கூடாது. வலா ஃபுசூக, அதே நேரத்தில் பாவங்களிலும் ஈடுபடக்கூடாது. வலா ஜிதால ஃபில் ஹஜ், ஹஜ்ஜிலே தர்க்கங்களிலும் விதண்டாவாதங்களிலும் அவர்கள் ஈடுபடக்கூடாது என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். இதில் ஆசிரியர் அவர்கள் முதலாவது என்ன சொல்கிறார்கள்? அல் கிராஆத்து ذاتுல் அஸரி ஃபித் தஃப்ஸீர். கிராஆத்து ذاتுல் அஸரி ஃபித் தஃப்ஸீர் அப்படி என்றால் என்ன கருத்து? யாரை சொல்லலாம்? ஆ இல்லையா? ஆ எங்கனைக்கு வருது? அந்த வசனத்துக்கு கீழே வருது. அந்த வசனத்துக்கு கீழே فمن فرض فيهن الحج فلا رفث ولا فسوق ولا جدال في الحج. அது கீழே இது القراءات ذات الأثر في التفسير. இன்னமன் அஹ்கம பில் ஹஜ் என்ன வருது? எதுல வருது அப்படி? நீங்க அந்த அனுப்பின அந்த பிடிஎஃப் ஃபைல்ல القراءات இல்லையா அதுல? அது இல்ல. كيف غريب. ஓதுதல் முறையில வந்து 2 முறை இருக்கு அப்படின்னு இருக்கு. கிராஅத்தைனி, கிராத்தான். القراءات ذات الأثرنا. القراءات ذات الأثر. நீக்குதானே அது? فمن فرض فيهن الحج, அதுக்கு மேல பாருங்க நீங்க, 2 முறை இது. அது فمن فرض فيهن الحجன்றது 2 முறை இது. சரி 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 நான் கீழே கொண்டு ஓகே, அப்ப القراءات ذات الأثر في التفسير சொன்னா தஃப்சீரில் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய கிராத்துகள். அதாவது நாங்க இந்த வசனங்களுக்கு தஃப்சீர் படிச்சுட்டு போகும் பொழுதோ என்ன, நாங்க வந்து இது மட்டும் தான் பார்ப்போம். என்ன பார்ப்போம்?
அஹ், தப்சீரோடு சம்பந்தப்பட்ட கிராத்துகள் மட்டும்தான் நாங்க பார்ப்போம். இல்லாட்டி தப்சீரோடு சம்பந்தப்படாத கருத்துல மாற்றங்கள் ஏற்படுத்தாத கிராத்துகளும் இருக்குது. அதுகளை நாங்க இங்க பார்க்கல. சரிங்களா? இதுல கருத்துல தாக்கம் ஏற்படுத்தக்கூடிய கிராத்துகளை தான் நாங்க இங்க பார்க்கிறோம். சரிங்களா? ம். அப்ப கிராத்துகளுக்கு இடையில வேறுபட்ட கருத்துக்கள் இருக்கலாமா, இல்ல இருக்க முடியாதா? கிராத் எல்லாம் வந்து ஒரே கருத்துல தான் ஐக்கியம், இல்ல வேற வேற கருத்துக்களும் வர வாய்ப்புதா? வேற கருத்துக்கள் வர வாய்ப்பு இருக்கு. இங்க உதாரணமா இந்த இடத்துல பாருங்க, ஃபலா ரஃபஸ வலா ஃபுசூக. இந்த இடத்துல ரெண்டு கிராத். ஒரு கிராத் வந்து ஃபலா ரஃபஸுன் வலா ஃபுசூகுன், அப்படி என்பதாக ஒரு கிராத் இது. சரிங்களா? அப்படி என்றால், அப்படி ஓதினால் அது வந்து லா நாஹியா என்ற கருத்து. அதாவது நீங்க செய்யக்கூடாது, இவைகளை செய்யக்கூடாது. ரஃபஸ் என்று சொன்னால் உடலுறவோடு சம்பந்தப்பட்ட விடயங்கள், உடலுறவோடு சம்பந்தப்பட்ட விடயங்கள் அனைத்தும் அதிலே உள்ளடங்கும். ஹஜ்ஜுக்கு அணியத்து வைத்தால் அந்த உடலுறவும் அதனோடு சம்பந்தப்பட்ட எந்த விதமான விடயங்களிலும் நாங்கள் ஈடுபடக்கூடாது. அது கூடாது, நஹி, தடை, செய்ய வேண்டாம். அதே போல பாவங்களையும் செய்ய வேண்டாம். அதனை அது நடைபெறக்கூடாது என்பது அதனுடைய கருத்து. அதை யார் யார் ஓதிக்கிறாங்க அந்த கராத்தை? قرأ بها ابن كثير وأبو عمرو وأبو جعفر والبصريان. ரைட்? இப்னு கசீர், அபு அமர், அபு ஜாஃபர் ஆகியவர்களும் பஸ்ராவைச் சேர்ந்த இருவர்களும் ஓதியிருக்கிறார்கள். எத்தனை காரிமாறு, முக்கியமான காரிமாறு எத்தனை வருகிறாங்க? முக்கியமான காரிமாறு ஆகிறாங்க. காரிமாறு முக்கியமான 7 காரிமாறு தானே? இப்ப நாங்க ஒரு கராத் வந்து யார்ட கராத்? قراءة حفص. قراءة حفص. இவர் தானே? நாங்க ஒரு கராத் ஹப்ஸா. சுவரா? எல்லாரும் சுவர் தானா? حفص عاصم. قراءة حفص தானா? حفص حفص عاصم. حفصா ஆசிமா? அது என்ன ரெண்டு? عاصم اللي حفص. قراءة حفص. قراءة حفص சுவர் தானா? ரைட். قراءة حفص இல்லை, நாங்க ஓதுறது வந்து ரிவாயத்து ஹப்ஸ். என்னது? நாங்க ஓதுறது வந்து ரிவாயத்து ஹப்ஸ், قراءة ஆசிம். ரைட்டா? رواية حفص قراءة عاصف. أنا سوري، قراءة عاصم رواية حفص. رواية حفص قراءة حفص சொல்றல. நாங்க ஓதுற கிராத் வந்து கிராத் ஆசிம். ஆசிம்ல 2 மாணவர்கள் இருக்கிறாங்க. ஆசிம்ல 2 மாணவர்கள் இருக்கிறாங்க. முக்கியமான 7 காரிகள் ஒருத்தர் தான் ஆசிம். முக்கியமான 7 காரிகள் ஒருத்தர் யாரு? ஆசிம், ஹப்ஸ் இல்ல. சரிங்களா? அப்ப ஹப்ஸ் யாரு அப்படின்னு கேட்டா, ஹப்ஸ் வந்து ஆசிமுடைய மாணவர்கள் ஒருவர். ஆசிமுடைய மாணவர்கள் 2 பேர் இருக்கிறாங்க. ஒருத்தர் யாரு? ஹப்ஸ் இப்னு சுலைமான். மற்றவர் ஷாபத் இப்னு ஐயாஷ். ஷாபத் இப்னு ஐயாஷ். எனவே அவருடைய வழியின் மூலமாக வார
ரிவாயத்து வந்து ரிவாயத்து ஷுஅபா, ரிவாயத்து ஹஃப்ஸ் ரெண்டுக்கும் இடையில சின்ன சின்ன வித்தியாசங்கள் இருக்குது. அப்ப நாங்க வந்து எங்களோட கிராத் என்னன்னு கேட்டால் நாங்க கிராத் ஆசிம். ரிவாயத் என்னன்னு கேட்டால் ரிவாயத்து ஹஃப்ஸ், ரிவாயத்து ஹஃப்ஸ். அதனால நீ எங்க பார்த்தாலும் பிரிவாயத்து ஹஃப்ஸ்ன்னு தான் போடுவாங்க, கிராத் ஹஃப்ஸ்ன்னு போட மாட்டாங்க. برواية حفص برواية حفص عن عاصم برواية حفص عن عاصم عاصم தான் காரி. அதுதான் ரைட். அதை கட்டாயம் நாங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். ரைட். அப்ப வந்து எங்கட கிராத் வந்து ஃபலா ரஃபஸ வலா ஃபுசூக ரிவாயத்து ஹஃப்ஸ். ரைட்டா? அதுல பாருங்க என்ன போட்டிக்கிறாங்க. ينظر قرأه هنا ابن كثير وابو عمرو وابو جعفر والبصريان. ينظر النشر. என்னது அந்நஷர். அந்நஷர்ன்ற ஒரு கிதாப் ஒன்று இப்னுல் ஜஸரி ரஹ்மத்துல்லாஹ். கிராத் துறையில வந்து மிக முக்கியமான ஒரு அறிஞர். கிராத் கலையில வந்து முக்கியமான ஒரு அறிஞர் தான் இப்னுல் ஜஸரி ரஹ்மத்துல்லாஹ். அவருடைய நூல்ல எங்களுக்கு இந்த யார் யாரு இந்த எப்படி எப்படி ஓதினாங்கன்ற விஷயத்தை பார்க்கலாம் உண்டு. அடுத்தது வயுந்தரு லிமஅனா ஹாதிஹில் கிராஆ ஹுஜ்ஜத்துல் கிராஆத். ஹுஜ்ஜத்துல் கிராஆத் இப்னு சஞ்சலா. இப்னு சஞ்சலா என்ற அறிஞருடைய ஹுஜ்ஜத்துல் கிராஆத் என்ற நூல்ல வைத்து பார்த்தால் இந்த ரெண்டு கிராத்துக்கும் இடையில் உள்ள வேறுபாடு என்னன்றதெல்லாம் எங்களுக்கு பார்க்கலாம். வேற வேற கிராத்துகள் உள்ள வித்தியாசமான அர்த்தங்கள் என்ன, எந்த எந்த அடிப்படையில் அந்த கிராத் ஓதப்பட்டிருக்கிற விஷயங்கள் எல்லாம் எங்களுக்கு என்ன செய்யலாம், பார்க்கலாம். கிதாபு நஷர்ல வந்து எங்களுக்கு எப்படி எப்படியான கிராத்துன்னு மட்டும்தான் பார்க்கலாம். அதனுடைய கருத்துக்களை பார்க்கறேன்னா அதுக்கு வேற கிதாப். أحسن الله شيخنا. الشاشة غير معروضة. الشاشة غير معروضة. أيوة. طيب. خير. அடுத்தது வந்து ஃபலா ரஃபஸ வலா ஃபுசூகன் ஓதினா அது லா வந்து நாஃபியா. லா வந்து நாஃபியா. ஃபலா ரஃபஸ تدل على النفي العام لجميع الرفث وجميع الفسوق. எந்த விதமான உடலுறவு சம்பந்தமான நடவடிக்கைகளும் ஈடுபடக்கூடாது, எந்த விதமான பாவங்களும் ஈடுபடக்கூடாது. அந்த ஜின்ஸ் லாமுன் நாஃபியா லில் ஜின்ஸ். وهذا النفي بمعنى النهي. وهذا النفي بمعنى النهي. ஈராபின் அடிப்படையில் நஃபியாக இருந்தாலும் கருத்தின் அடிப்படையில் அது நஹியை குறிக்கும். நஹியை குறிக்கும். உதாரணமா லா யமஸ்ஸுஹு இல்லல் முத்தஹ்ஹரூன். லா யமஸ்ஸுஹு இல்லல் முத்தஹ்ஹரூன். அதனை தூய்மையானவர்களை தவிர வேறு யாரும் பிடிக்க மாட்டார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்றார். அப்ப சில அறிஞர்கள் அது வந்து பிடிக்க மாட்டார்கள் நஃபியில வந்து இருந்தாலும் கூட அது வந்து பிடிக்க கூடாது என்ற கருத்தை தரும் என்பதாக அறிஞர்கள் தெளிவுபடுத்துவார்கள். எனவே அரபிகள்கிட்ட வந்து நஃபியை சில வேளை பயன்படுத்துவார்கள் நஹியுடைய அர்த்தத்தில். ஈராப் எல்லாம் நஃபி தான், ஆனால் கருத்து வந்து நஹியாக இருக்கும். அப்படி சில இடங்களில் பயன்படுத்துவது உண்டு. எனவே அந்த விதத்தை நாங்கள் தெளிவாக புரிஞ்சு கொள்வோம். ரைட். அதனாலதான் நாங்கள் வந்து சொல்லுவோம் வந்து ஒரு நாளும் மொழியை மாத்திரம் வைத்து என்ன செய்ய முடியாது, அல் குர்ஆன் ஹதீஸை விளக்க முடியாது. மொழியை மாத்திரம் நாங்கள் வைத்தால் லா ரஃபஸன்னு சொன்னால் நஃபி தான், அதுல நஹி ஒன்று இல்லை. ஆனால் தஃப்சீர் படிச்சாதான் தெரியும் அது வந்து நஃபியாக இருந்தாலும் மானாகும் நஹி என்பதாக. அப்ப அதனுடைய கருத்து என்ன ஆசிரியர் சொல்றாங்க, ஐ இன்னமன் அஹ்ரம பில் ஹஜ்ஜி. யாரு என்ன அப்படின்னா என்ன, இன்னமன் அஹ்ரம பில் ஹஜ்ஜின்னா யாரு யாரு ஹஜ்ஜுடைய நியத்தை வைப்பாரோ, யாரு ஹஜ்ஜுக்கு நியத்து வைப்பாரோ நியத்தை வைக்கிறாரோ. அப்ப ஏன் அந்த இடத்துல ஃபரத என்றதை பயன்படுத்திக்கிறாங்க, அஹ்ரம் என்று சொல்லலாம் தானே. இப்படி சொல்லாம ஏன் ஃபரத என்றதை பயன்படுத்திக்கிறான்னு கேட்டா ذلك لأن الشروع فيه يصيره فرضا ولو كان تطوعا في حقه. ஏற்கனவே சொன்னதுதான் என்ன, ஆரம்பித்தால் அதனை என்ன செய்வது, அதனை நிறைவேற்றுவது கட்டாய கடமையாகிவிடும். அதனால்தான் அதற்கு அப்படி அந்த ஃபரத என்ற வார்த்தையை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அதனுடைய கருத்து ஃபலா ரஃபஸ என்று சொன்னால் என்ன, ஃபஅலைஹி ஐ யஜ்தனிப ஜிமாஅன் நிசாஇ வ முகத்திமாத்திஹி. பெண்களோடு உறவு கொள்வது, உடலுறவு வைப்பது, அதே போல அதற்கு
முன்னால் உள்ள செயற்பாடுகள், அதனோடு சம்பந்தப்பட்டவைகள், அதற்கான முன்னேற்பாடுகள் அனைத்தையும் அவர் தவிர்ந்து கொள்ள வேண்டும். அனைத்தையும் அவர் தவிர்ந்து கொள்ள வேண்டும். ولا يتحدث بذلك في حضرتهن, அவர்களுக்கு முன்னிலையில் அது சம்பந்தமாக பேசக்கூடாது. وعليه اجتناب جميع المعاصي, அனைத்து விதமான பாவங்கள், ولا فسوق, அனைத்து விதமான பாவங்களையும் தவிர்த்து கொள்ள வேண்டும். ومن ذلك, அந்த முக்கியமான அவற்றில் முக்கியமானவை மஹ்தூராத்துல் இஹ்ராம், இஹ்ராமில் தடை செய்யப்பட்டவை. வசிபாபுல் முஸ்லிம், சிபாபுல் முஸ்லிம். மஹ்தூராத்துல் இஹ்ராம்ல முக்கியமானது என்ன சொல்லுங்க. ஆண்களை பொறுத்தவரையில என்ன முக்கியமானது? முடிய வெற்று. வேற? அது பெண்களுக்கும் உள்ளது. ஆண்களுக்கு ஸ்பெஷலா உள்ளது என்ன? முடிய வலிக்கிறது. அது ஆண்களுக்கும் உள்ள பெண்களுக்கும் உள்ளது. அது முடி, நகமத்தர் எல்லாமே. தேய்த்தாடை. தேய்த்தாடை அணியக்கூடாதுன்னு எங்கேயாவது வந்து இதா தேய்த்தாடை? இப்ப இஹ்ராம் புடவையில ஒரு ஓட்டை ஒன்று விழுந்துட்டு அவ தைக்கிறதா? என்ன? அல்லது சிலாக்கள் இன்னைக்கு வந்து இஹ்ராம வந்து என்ன செய்வாங்க, அது கத்துறது கஷ்டம்னு என்ன செய்வாங்க, அதுக்கு லாஸ்டிக் வச்சு தைப்பாங்க. என்ன செய்வாங்க? லாஸ்டிக் வச்சு தேய்ப்பாங்க. அதுங்களா? அப்படி நிறைய பேர் அணிவாங்க. அது வந்து கூடுமா கூடாதா? அஜீபூனி யா மஷாயிக் ஷேகாத். இப்ப தேய்த்தாடை அல்ல, ஆடை. பொதுவாக உடம்பு அளவுக்கு தைக்கப்பட்ட ஆடைகள் அதுதான் அணியக்கூடாது. அதனாலதான் இசார்ன்னு சொல்லுவாங்க. இந்த ஹராமுடைய ஆடையில் கீழ்ப்பகுதிக்கு நாங்க என்ன சொல்லுவோம்? இசார். மேல் பகுதிக்கு ரிதா. ரிதா வ இசார். ரிதா வ இசார். இசார் வந்து எங்கடா பாசையில் என்ன ஒரு ஆடை, அப்படித்தானே? தைத்த ஆடை. தைக்கப்பட்டுதான் எங்களோட இசார்கள் எங்களோட நாட்டுல. சில யமன் போன்ற நாடுகள்ல தைக்க மாட்டாங்க, மூட்டப்படாம. எங்களோட நாட்டுல மூடித்தானே. அப்ப இசாரா உடுத்தா வந்து இஹ்ராம் கேன்சல் ஆகுமா? இல்ல, அது வந்து அந்த ஆடையில வராது. ரைட். அதாவது காலுக்கு அந்த ட்ரௌசர் மாதிரி ரசூல் அப்படித்தானே சொல்றாங்க, பந்தலும் அணியக்கூடாது, ஷர்ட் அணியக்கூடாது அப்படின்னு ஆடைகளை குறிப்பிட்டு தானே சொல்றாங்களே தவிர தையல் எதுவும் இருக்கக்கூடாதுன்னு எங்கேயும் ஹதீஸ்ல வரல. எங்க மக்களுக்கு விளங்குறதுக்காக சொல்லப்பட்டது. சில ஆக்கள் என்ன தையலை முடிச்சுட்டாங்க நிறைய பேர். தையல் அங்க பிரச்சனை இல்லை, ஆடையாக இருக்கக்கூடாதுன்றதுதான் அங்குள்ள சட்டம். அதே போல வசிபாபுல் முஸ்லிம், சண்டை பிடித்துக் கொள்வது, ஏச்சு பேச்சில் ஈடுபடுவது, தேவையற்ற விதண்டாவாதங்களில் ஈடுபடுவது, அனைத்தும் தடை செய்யப்பட்டவை. முடிந்தாலிக்கல் முஜாதலத்து ஃபி வக்தில் ஹஜ்ஜி வ அஹ்காமி, ஹஜ்ஜுடைய நேரம், ஹஜ்ஜுடைய சட்டதிட்டங்களில் தேவையற்ற விவாதங்களில் ஈடுபடுவது. ஏனென்றால் அல்லாஹ் தஆலா அதை எல்லாவற்றையும் திட்ட தெளிவாக தெளிவுபடுத்தி விட்டார். தேவையற்ற விவாதங்களில் நாங்கள் ஈடுபடக்கூடாது. தேவையற்ற விவாதங்களில் ஈடுபடக்கூடாது. ரசூலுல்லாஹ் ஹதீஸ்ல என்ன சொல்றாங்க? யாரு தேவையற்ற விவாதங்களில் தவிர்த்து கொள்வாரோ அவருக்கு என்ன கூலி கிடைக்கும்? சுவர்க்கத்தின் சுற்று வட்டாரத்தில் சுவனத்தின் சுற்று வட்டாரத்தில் அவருக்கு ஒரு மாளிகைக்கு நான் பொறுப்பு என்பதாக ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. யாரு தேவையில்லாத வாதங்களை தவிர்த்து கொள்வார்களோ, வைன்கான முஹக்கன், அவர் சத்தியத்தில் இருந்தாலும் கூட. சத்தியத்தில் உள்ளவர் வந்து சத்தியத்துக்காக வேண்டி வாதம் செய்யக்கூடாதா? சத்தியத்தை நிலைநாட்டுவதற்காக விவாதம் செஞ்சா தவறா? இந்த ஹதீஸின் படி அதை விட்டு போடணுமா என்ன? என்ன சொல்றீங்க? இந்த ஹதீஸுக்கு என்ன விளக்கம் யாருக்காவது தெரியுமா? மார்க் பயனில்லாத விவாதங்கள்,
அது அது நாங்க தான் சரியாக இருந்தாலும் கூட அந்த விவாதத்துல உதாரணமாக எந்த மொபைல் போன் நல்லது, 2 மொபைல் போன் இதுல எது நல்லது அப்படின்னு 2 சண்டைகள் வருது. இப்ப எனக்கு நல்லா தெரியும் நான் சொல்ற கருத்து தான் சரி என்றதுக்கு எனக்கு நிறைய ஆதாரம் இருக்குது. அப்ப நான் சண்டை பிடிக்கணும், அதை தேவையில்லாத வேலை. எந்த கடை இல்ல சாப்பாடு நல்லா அப்படின்னு ஒரு சண்டை ஒன்று வருது, உதாரணமா ஒரு பிரச்சனை உண்டு. இப்ப இதுல என்ன பக்கம் தான் நியாயம் இருக்கிறேன் எனக்கு விளங்கினாலும் சரி நீ சொல்றதுதான் சரி அப்படின்னு விட்டுட்டு போக வேண்டியா. சரிங்களா? அதுதான் அங்க இடத்துல சொல்றதை விட மார்க்கத்துல தேவைப்பட்டால் மார்க்கத்துல சத்தியத்தை நிறுவுறதுக்காக என்ன செய்யலாம், விவாதம் செய்வது. வஜாதில்ஹும் பில்லதி ஹிய அஹ்சன், அழகிய முறையில் நீங்கள் விவாதம் செய்யுங்கள் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றார். எனவே அது இங்கே தாடப்படவில்லை. மார்க்கத்தில் சத்தியத்தை நிலைநாட்டுவதை பற்றி இங்கே பேசப்படவில்லை. பொதுவாக உலக விவகாரங்களில் எங்கட பக்கத்துல நியாயம் இருந்தாலும் கூட அதை விட்டு கொடுத்து போறது நல்லதான் அதனுடைய கருத்து. சில ஆட்கள் தான் ஒரு விஷயத்துல சரியாயிருந்தா அதை எப்படியாவது நிரூபிச்சே ஆகணும் அப்படின்னு ஒரு பிடிவாதத்தில் இருப்பாங்க. அதெல்லாம் அப்படியான நடவடிக்கைகள் பொதுவாக எப்பொழுதும் கூடாது. குறிப்பாக ஹஜ்ஜுடைய நேரத்துல அது இன்னுமே கடுமையாக தடை செய்யப்பட்ட ஒரு விடயம் என்பதை நாங்கள் அதாவது ஹஜ்ஜுடைய காலம், ஹஜ்ஜுடைய அமல், இந்த நேரம் அது மிகவுமே பயபக்தியோடு பக்குவத்தோடு பக்தியோடு கழிக்க வேண்டிய ஒரு காலம். அந்த நேரத்துல அந்த குறைவான ஒரு வாரம் அல்லது அந்த ஒரு வாரம் அந்த 4-5 நாட்கள் அதுல தேவையில்லாத பேச்சுக்கள், வீண் பேச்சுக்கள், வீண் சண்டைகள் இவைகளில் ஈடுபட்டு அந்த நேரத்தை வீணாக்கி விடக்கூடாது, மண்ணாக்கி விடக்கூடாது, பொன்னான நேரத்தை மண்ணாக்க கூடாது. எனவே இருக்கக்கூடிய கொஞ்ச நாள் தான் எப்படியாவது அதை நாங்கள் பயன்படுத்திக் கொள்ளத்தான் பார்க்கணுமே தவிர தேவையில்லாத விவாதங்களில் ஈடுபட்டு சும்மா நேரங்களை வீணாக்க கூடாது. அது நேரடியாக விவாதங்களாக இருந்தாலும் சரி அல்லது என்ன சோசியல் மீடியால உள்ள விவாதங்களாக இருந்தாலும் சரி, எப்படியாக இருந்தாலும் எங்கும் தேவையில்லாத வீண் விதண்டாவாதங்களில் நாங்கள் ஈடுபடக்கூடாது. பொதுவாகவே அது ஹஜ்ஜுடைய நேரத்தில் மிக முக்கியமாக ஹஜ்ஜுக்கு சென்றிருக்கக்கூடியவர்கள் தமது நேரங்களை மிக பக்குவமாக கழிக்க வேண்டும். அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, ஹதீஸ்ல அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், புகாரி முஸ்லிம் வரக்கூடிய ஹதீஸ், மன் ஹஜ்ஜ லில்லாஹி ஃபலம் யர்ஃபுஸ் வலம் யஃப்ஸுக் ரஜஅ கயௌம வலதத்துஹு உம்முஹு. யாரு ஹஜ் அல்லாஹ்வுக்காக செய்து இந்த உடலுறவில் ஈடுபடாமல் பாவங்களில் ஈடுபடாமல் ரஜஅ கயௌம வலதத்துஹு அன்று பிறந்த பாலகனை போன்று அவர் திரும்பி வருகிறார் என்று ரசூலுல்லாஹ் சொன்னார். அடுத்ததாக அல்லாஹ் தஆலா என்ன சொல்கிறான், வமா தஃஅலு மின் கைரின் யஅலமுல்லாஹ். நீங்கள் என்ன நலவை செய்தாலும் அதனை அல்லாஹ் தஆலா அறிவார். என்ன நலவை செய்தாலும் அல்லாஹ் தஆலா அதனை அறிந்து கொண்டிருக்கிறார். இந்த வசனத்துக்கும் இதற்கு முன்னால் உள்ள வசனத்துக்கும், அதாவது ஃபலா ரஃபஸ வலா ஃபுசூக வலா ஜிதால பில் ஹஜ், இந்த வசனத்துக்கும் இதற்கும் இடையில் என்ன சம்பந்தம்? முனாசபத்துல் ஆயத்தி லிமா கப்லஹா லம்மா நஹாஹுமுல்லாஹு அஸ்ஸ வஜல்ல அன் ஃபிஅலிர் ரதாஇரி வல் முன்கராத். அல்லாஹ் தஆலா தவறான விடயங்களை செய்வதை விட்டும் அவர்களை தடுத்து விட்டதன் பின்னால் என்ன செய்கிறான்? நல்ல விடயங்களை செய்யுமாறு ஆர்வம் ஊட்டுகிறான். வமா தஃஅலு மின் கைரி யஅலமுல்லாஹ் ஐ குல்லு மா யுகத்திமுஹு அல் இபாது மின் அல் கைரி மின் கஸீரின் அவ் கலீலின். கொஞ்சமாக இருந்தாலும் நிறைய இருந்தாலும் மனிதர்கள் செய்யக்கூடிய அடியார்கள் செய்யக்கூடிய அனைத்து நலவுகளையும் அல்லாஹு அஸ்ஸ வஜல்ல ஆலிமும் பிஹி ஃபயுஹ்ஸீஹி லஹும். அல்லாஹ் அதனை அறிந்து பாதுகாத்து வைக்கிறான் அவர்களுக்காக. வயஜ்ஸீஹிம் அலைஹி பிஸ்ஸவாபில் ஜஸீல். அதற்காக அல்லாஹ் தஆலா நிறைவான கூலியை வழங்குகிறான். பிஸ்ஸவாபில் ஜஸீல். எனவே ஹாஜிகளாகிய நாங்கள், ஹஜ்ஜுக்கு வரக்கூடியவர்கள், உம்ராவுக்கு வரக்கூடியவர்கள் அல்லது அப்படி வராமல் நாங்கள் எங்களுடைய இடங்களில் இருந்தாலும் கூட என்ன ஒரு நலவு செய்வதற்கு எங்களுக்கு வாய்ப்பு கிடைத்தாலும் அதனை நாங்கள் விட்டுவிடக்கூடாது. மக்கள் அதை கவனிக்காம போகலாம், நாங்க ஒரு நலவு செய்யறதுக்கு எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும், யாருமே அதை கண்டுகொள்ள மாட்டாங்க. இந்த நலவை செய்யறதால யாருக்காவது தெரிய போகுதா நான் செய்யக்கூடியது நலவு அப்படின்னு ஒரு எண்ணம் எங்களுக்கு வந்தா நாங்க என்ன செய்வோம்? அதை செய்யறதுல அர்த்தம் இல்லை அப்படி நாங்க விடுவோம். அப்படி அல்ல, மக்களுக்கு தெரிந்தோ இல்லையோ அது நல்ல விடயம் என்று எங்களுக்கு தெரிஞ்சா அதை செய்ய வேண்டியதுதான். அல்லாஹ் தஆலா அதுக்கு கூலி தருவார். இப்ப நிறைய ஆட்கள் செய்யற நல்ல காரியங்கள் என்ன தெரியுமா? மக்களுக்கு விளங்குற நல்ல காரியங்களை செய்யறதுக்கு நிறைய பேர் ரெடி. சில நல்ல காரியங்களை செய்தா மக்கள் அதை பார்த்து என்ன செய்வாங்க, இவர் செஞ்சிட்டாரு, மாஷா அல்லாஹ், இவர் பெரிய சமூக சேவையாளர், அல்லது இவர் பெரிய ஒரு அறிவாளி, இப்படி என்று ஏதாவது மக்கள்கிட்ட நல்ல பேர் கிடைக்கிறதுக்காக உள்ள செயற்பாடுகள் நிறைய பேர் செய்யறதுக்கு வருவாங்க. ஆனா யாருமே கண்டுகொள்ளாத நிறைய விஷயங்கள் இருக்கு. அதை செய்தா யார் செஞ்சாரு எவர் செஞ்சாருன்னு யாருக்குமே தெரியாம இருக்கும். ஆனா சமூகத்துக்கு தேவையான ஒரு விடயமாக இருக்கும் அது.
ஆனால் அப்படியான விடயங்களை நாங்கள் யாரும் பார்க்காவிட்டாலும் யாருக்கும் தெரியாவிட்டாலும் நான் தான் செஞ்ச மக்களுக்கு தெரிய வராவிட்டாலும் செய்ய வேண்டும். யார் அதை செய்வாங்க? யார் அல்லாஹ் அனைத்தையும் அறிந்து வைத்திருக்கிறார். மக்கள் அறிந்து வைத்தார்களோ இல்லையோ, அதனை மக்கள் ஏற்றுக்கொண்டார்களோ இல்லையோ, சிலாக்கள் கொஞ்ச நாளைக்கு என்ன செய்வாங்க, சில சமூக சேவைகள்ல ஈடுபடுவாங்க, நல்ல விஷயங்கள்ல ஈடுபடுவாங்க. ஆனா மக்கள் அவரை குறை சொல்லுவாங்க. இப்ப இவர் என்ன செய்வார், இவ்வளோ சமுதாயத்துக்கு நாங்க எவ்வளவு செஞ்சு வேலை இல்லை, இவங்க குறை தானே பிடிக்கல, அதனால நான் நலவு செய்ய மாட்டேன் அப்படின்னு அவர் நிப்பாட்டிக்குவார். இது தவறு. இது யாருடைய வேலை? மக்கள்கிட்ட நல்ல பேர் எதிர்பார்க்கக்கூடிய வேலை தான் என்ன, மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதனால் அவர் பின்வாங்கிறது ஒரு முஹ்லிஸான இஹ்லாஸ் உடையவருடைய ஒரு பண்பல்ல. அல்லாஹாலா நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார், அறிந்து கொண்டிருக்கிறார். நாங்க செய்யறதெல்லாம் அல்லாஹ் அறிந்து வைத்திருக்கிறார், மறுமை நாள் அதுக்கான கூலி கிடைக்கும் என்ற உறுதியான நம்பிக்கை உள்ளவருடைய செயற்பாடு அப்படி இருக்க மாட்டாது. خير وتزودوا فإن خير الزاد التقوى. எனவே நாங்க தஃப்சீர் செய்யும் பொழுதும் வெறுமனே இப்படி நேரடியான கருத்துக்களை மாத்திரம் சொல்லிவிட்டு சென்றால் ஏற்படக்கூடிய இந்த தாக்கத்தை விட இது போன்று அதாவது மக்களுடைய அன்றாடம் சம்பந்தப்படக்கூடிய விடயங்களோடு நாங்கள் சம்பந்தப்படுத்தி அதனை சொல்ல வேண்டும். உதாரணங்களோடு, இந்த அன்றாட வாழ்க்கையோடு சம்பந்தப்பட்ட உதாரணங்களோடு சொல்லும் பொழுதுதான் அது அவர்களுக்கு பிரயோசனமாக இருக்கும். இல்லாட்டி மக்கள் அது அவ்வளவு தெளிவாக விளங்க மாட்டார். அடுத்ததாக அல்லாஹ் தஆலா சொல்கிறான், நீங்கள் ஏற்பாடுகளை செய்து கொள்ளுங்கள். என்று சொன்னால் ஏற்பாடு. ஏற்பாடுகளில் சிறந்தது, மிகச்சிறந்தது தக்குவாதான். அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அப்ப இதுக்கான வசனத்துக்கான சபபுன் நுசூல் என்ன? இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு சொல்றாங்க, கான அஹ்லுல் யமன் யஹுஜ்ஜூன வலா யதஸவ்வதுன். யமன் வாசிகள் ஹஜ்ஜுக்கு வருவார்கள், ஆனால் எந்த ஏற்பாடும் இல்லாமல் வருவார்கள். யகூலூன நஹ்னுல் முத்தவக்கிலூன், நாங்கள் அல்லாஹ்வின் மீது தவக்குல் வைத்தவர்கள் என்று சொல்லிக் கொண்டு வருவார்கள். ஃபைதா கதிமு மக்காவுக்கு வந்தால் மக்களிடத்திலே கையேந்த ஆரம்பித்து விடுவார்கள். அன்ஸலல்லாஹு அஸ்ஸ வஜல். எனவேதான் அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தை வதஸவ்வது ஃபஇன்ன கைரஸ் ஸாதி தக்வா என்று அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தை இறக்கினான். நீங்கள் ஏற்பாட்டோடு வாருங்கள் என்று. فتزودوا أي تزودوا من أقواتكم بما يعينكم على الوصول للبيت الحرام وأداء مناسك الحج. وتزودوا என்றால் உங்களுக்கு தேவையான பைத்துல் ஹராமுக்கு சென்று அங்கு ஹஜ்ஜுடைய கிரியைகளை நிறைவேற்றும் காலம் வரைக்கும் தேவையான உங்களுடைய உணவுகளை நீங்கள் ஏற்பாடு செய்து கொள்ளுங்கள். ஏன் அவ்வாறு நாங்கள் ஏற்பாடு செய்து கொண்டு வருவது மக்களிடத்திலே எந்த விதமான தேவையும் இல்லாமல் நாங்கள் இருப்பதற்கு எங்களுக்கு உதவி செய்யும். அதே நேரத்தில் இல்லாதவர்களுக்கு கொடுத்துத முடியும். நாங்கள் தயாராக வந்தால், எங்களிடத்திலே மேலதிகமாக இருந்தால் அதனை மற்ற மக்களுக்கு கொடுக்கலாம். ஏனென்றால் சிலர் ஏற்பாட்டோடு வந்தாலும் அந்த ஏற்பாடு இடையிலே தீர்ந்துவிடும், இடையிலே ஏதாவது அவர்களுக்கு பிரச்சனை இல்லாமல் போகலாம். இப்படி பல காரணங்களால் அவர்களுக்கு தேவைகள் இருக்கலாம். எனவே அவர்களுக்கு நாங்கள் உதவி செய்ய முடியும். அடுத்ததாக நாங்கள் அவ்வாறு ஏற்பாட்டோடு வந்தால் எங்களுக்கு அதை பற்றி சிந்தனை இல்லை, அதை பற்றிய சிந்தனை இருக்க மாட்டாது. அடுத்த நேரம் உணவுக்கு என்ன செய்வது, யாரிடத்திலே கை நீட்டுவது, யாரிடத்திலே கேட்பது என்ற இந்த சிந்தனை எதுவும் இல்லாமல் இபாதத்திலே எங்களுக்கு முழு கவனத்தையும் செலுத்தலாம். அடுத்ததாக அல்லாஹ் தஆலா வலம்மா அமரஹுல்லாஹு அஸ்ஸ வஜல்ல பிஅக்தி ஸாதி துன்யவி கிதாஅன் லிஅஜ்ஸாதிஹிம், அவருடைய உடம்புக்கு தேவையான உணவு உலக ஏற்பாட்டை அல்லாஹ் தஆலா எடுத்துக்கொள்ளுமாறு சொல்லிவிட்டு அர்ஷதஹும் இலா ஸாதில் உக்ரவி அல் மூஸில் லிதாரின் நஈமில் அபதி, நிரந்தரமான இன்ப உலகத்தை நோக்கி அழைத்து செல்லக்கூடிய மறுமையின் ஏற்பாட்டையும் செய்து கொள்ளுமாறு அல்லாஹ் தஆலா வழிகாட்டுகிறார். கிதாஅன் லிகுலூபிஹிம், அதுதான் அவருடைய உள்ளத்துக்கான உணவு. அதுதான் வஸ்திஸ்ஹாபு தக்வா, அதுதான் என்ன ஏற்பாடு? தக்வாவோடு இருத்தல். தக்வாவோடு இருத்தல் என்றால் அல்லாஹ்வின் கட்டளைகள் எடுத்து இம்திசாலுல் அவாமிர் இஜ்தினாபுன் நவாஹி. வத்தகூனி யா உலில் அல்பாப், அடுத்ததான் அல்லாஹ் தஆலா சொல்கிறார் அந்த வசனத்தின் இறுதியிலே, ஐ வத்தகூனி யா அஸ்ஹாபல் உகூலி ஸஹீஹ வல் அஃஹாமி ஸலீம, சரியான சீரான சிந்தனையுடைய அறிவுடையவர்களே, என்னை நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள். அப்ப உலுல் அல்பாப்னு சொன்னால் என்ன? உலுல் அல்பாப்னா என்ன? அஜீபூன் யா மஷாயிக். லுப் என்று சொன்னால் என்ன? லுப்புடைய ஜம்மு தான் அல்பாப்.
லுப்புனா என்ன? brain brain அறிவுடையவரா? அறிவு. அறிவு. லுப்பு என்று சொன்னால் அறிவு, தூய்மையான அறிவு. லுப்புன்னு சொன்னா என்ன? அக்ல் என்று சொன்னால் பொதுவான அறிவு, பொதுவான சிந்தனை. ம். லுப் என்று சொன்னால் சீரிய சிந்தனைக்கு சொல்லப்படும். குர்ஆனிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பல இடங்களில் இந்த அல்பாப் அல்பாப் என்ற வார்த்தையை அல்லாஹ் தஆலா பயன்படுத்துகிறார். எல்லா இடங்களிலுமே அல்லாஹ் தஆலா எப்படி பயன்படுத்துகிறார்? அதனை புகழ்ந்து அல்லாஹ் தஆலா பயன்படுத்துகிறார். எப்படி பயன்படுத்துகிறார்? அல்லாஹ் தஆலா புகழ்ந்து பயன்படுத்துகிறான் என்பதை நாங்கள் பார்க்கலாம். அஹ், எல்லா இடங்களிலும் அல்லாஹ் தஆலா புகழ்ந்துதான் சொல்கிறார். அஹ், இன்னமா யததக்கரு உலுல் அல்பாப் வத்தகூனி யா உலில் அல்பாப் வமா யதக்கரு இல்லா உலுல் அல்பாப் வலக்கும் ஃபில் கிஸாஸி ஹயாத்துன் யா உலில் அல்பாப் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனில் பல இடங்களில் அவர்களை புகழ்ந்து அவர்களுடைய நட்பண்புகளைத்தான் அல்லாஹ் தஆலா சொல்கிறார். எனவே அஹ், சாதாரண அக்ல் என்பது இமாம் ராகிப் அஸ்ஃபஹானி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்கிறார்கள், اللب هو العقل الخالص من الشوائب هو العقل الخالص من الشوائب. எந்த விதமான கலங்கல்களும் இல்லாமல், அசுத்தங்களும் இல்லாமல் தூய்மையான சிந்தனை, தூய்மையான அறிவுக்குத்தான் லுப் என்று சொல்லப்படும். எனவே உலுல் அல்பாப் என்று சொன்னால் நல்ல முறையில் சிந்திக்கக்கூடியவர்கள், நல்ல முறையில் சிந்திக்கக்கூடியவர்கள் என்பதுதான் அதனுடைய அர்த்தம். இதுதான். Right. ஏன் அல்லாஹ் தஆலா அறிவுள்ளவர்களை பார்த்து நீங்கள் தக்குவாவோடு இருங்கள் என்று சொல்கிறான்? காரணம் என்ன? காரணம் என்ன? ஏனென்றால் இன்னமா துத்ரிகூன பிஹா அல்லதி துத்ரிகூன பிஹா ஹகீகத்தத் தக்வா வ ஸமரத்தஹா. இந்த நல்லறிவின் மூலமாகத்தான் நீங்கள் தக்குவா என்றால் என்ன, தக்குவாவுடைய யதார்த்தம், அதனுடைய பயன்கள் அவர்களுக்குத்தான் அறிந்து கொள்ள முடியும். யாருக்கு நல்ல சீரிய சிந்தனை இருக்கிறதோ அவர்களால் தான் தக்குவாவினுடைய நலன்களை அறிந்து, அதனுடைய பயன்களை அறிந்து, அது தக்குவா என்றால் என்ன என்பதை எல்லாம் அறிந்து அவர்களால் தான் அதனை சிந்திக்க முடியும். அதனால் தான் அவர்களை பார்த்து அல்லாஹ் தஆலா சொல்கிறான், அறிவில் குறைந்தவர்கள், அறிவில்லாதவர்கள், சரியான முறையில் சிந்திக்க தெரியாதவர்கள், தீய சிந்தனையுடையவர்கள், அவர்களால் என்ன அந்த தக்குவாவினுடைய பிரதிபலனை புரிந்து கொள்ள முடியாது. அல்லாஹ்வுடைய சட்டதிட்டங்களை அவர்கள் ஒரு பெரும் பாரமாக, சுமையாக அவர்கள் கருதுவார்கள். அந்த அந்த அல்பாப் உள்ளவர்களுக்கு, அந்த லுப் உள்ளவர்களுக்குத்தான் என்ன சத்தியத்தையும் பிரித்தறிய முடியும் என்பதால் தான் அல்லாஹ் தஆலா அப்படி சொல்கிறார். மற்றவர்களோடு பேசி பயன் இல்லை, அறிவற்றவர்களோடு பேசி பயன் கிடையாது. அடுத்ததாக அல்லாஹ் தஆலா அடுத்த வசனத்தில் என்ன சொல்கிறான்? அடுத்த வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், லைஸ அலைக்கும் ஜுனாஹுன் அன் தப்தகு ஃபضلا மின் ரப்பிக்கும். நீங்கள் அல்லாஹ்வுடைய அருளை தேடுவதிலே உங்களுக்கு எந்த விதமான குற்றமும் கிடையாது. ஃபைதா அஃபல்தும் மின் அரஃபாத், நீங்கள் அரஃபாவிலிருந்து கிளம்பி சென்றால், வذ்குருல்லாஹ இன்தல் மஷ்அரில் ஹராம், மஷ்அருல் ஹராமிலே நீங்கள் அல்லாஹ்வை திக்ர் செய்யுங்கள். வذ்குரூஹு கமா ஹதாக்கும், மஷ்அருல் ஹராம்னா முஸ்தலிஃபா. வذ்குரூஹு கமா ஹதாக்கும், அல்லாஹ் உங்களுக்கு வழிகாட்டியதை போன்று அல்லது வழிகாட்டியதற்காக அவனை நீங்கள் திக்ர் செய்யுங்கள், ஞாபகம் செய்யுங்கள், நினைவு கூறுங்கள். வஇன் குன்தும் மின் கப்லிஹி லமின ضالين. அப்படின்னா என்ன கருத்து? வஇன் குன்தும் மின் கப்லிஹி லமின ضالين என்ன கருத்து? யாரு சொல்லலாம்? நீங்கள் இதற்கு முன்னால் வழி தவறியவராக இருந்தாலும் சரி. هل هناك جواب آخر؟ நீங்கள் இதற்கு முன்னால் வழி தவறி هل هناك جواب آخر ولا متفقون ولا تخالفون الشيخ أزلف؟ என்ன உடன்படுறீங்களா, முரண்படுறீங்களா, இல்ல ஒண்ணுமே இல்லையா? முத்தவக்கிஃபூன், முகாலிஃபூன் வல்லா முவாஃபிகூன் வல்லா முத்தவக்கிஃபூன்? பதில சொல்லுங்களே அவசரமா.
ஒருத்தரும் இல்லையா பதில் சொல்ல? وإن كنتم من قبله وهم لمن யாரு இதா பதில்? وإن كنتم من قبله لمن الضالين சொன்னால் நீங்கள் அதற்கு முன்னால் அல்லாஹ்வுடைய அந்த ஹிதாயத் அல்லாஹ் இதற்கு உங்களுக்கு முன்னால் கொடுத்து நீங்கள் வழி தவறுகள் எப்படி எப்படி சொல்லுங்க? அதற்கு ஹஜ்ஜ முன்னால் நிறைவேற்ற விஷயத்துல இதுக்கு முன்னால வழி தவறி இருந்திருந்தாலும் சரி, அந்த மனாசிக்குல் ஹஜ்ஜிட பிழைகள் ஏற்பட்டிருந்தாலும் சரி. அந்த முயற்சி அது வந்து சரியே என்ற அர்த்தம் இல்ல. وإن كنتم من قبله لمن الضالين நீங்கள் நிச்சயமாக அதற்கு முன்னால் தவறான வழியில் தான் இருந்தீர்கள், வழி தவறியவர்களாகத்தான் இருந்தீர்கள். என்ன கருத்து? இதற்கு முன்னால் நிச்சயமாக நீங்கள் வழி தவறியவர்களாகத்தான் இருந்தீர்கள், இதுதான் சரியான கருத்து. அது எப்படி அதுல நீங்க சொல்லுவீங்க அப்படி ஒன்று இல்லையே? இந்த வாவ் வந்து என்னவா வாவுல பிரச்சனை இல்லை. இது இன் வந்து என்னன்னா, இன் வந்து அல் அல் முஹஃபஃபா மின ஸகீலா, இன்னத்தான் முஹஃபஃபா, இன்ன என்பதுக்கு பதிலாக தான் இன் வந்து இது அலைஞ்சா தௌகீத். அது வந்து இன் தௌகீத், இன் வந்து லித்தௌகீத். ஏன் தௌகீத்? ஷர்த்தாக நீங்க சொன்ன மாதிரி ஷர்த்தாக ஏன் சொல்ல முடியாது அப்படின்னு கேட்டால், லமினப்பாலீன் அப்படி லமினப்பாலின் லாம் வந்து இது அந்த மின்ல நினைச்சா. எனவே வந்து அந்த இல்ல லாம் வராது. நீங்க சொல்ற அந்த சரியே என்ற ஷரத்துக்கு வந்து லாம் வராது. லாம் வந்தா வந்து அதோட கருத்து என்ன? அது வந்து தௌகீத், இன் வந்து லித்தௌகீத். இது மாதிரி நிறைய இடத்துல குர்ஆன்ல வரும். وإن كنتم يسبح لله ما في السماوات وما في الأرض الملك القدوس العزيز الحكيم هو الذي بعث في الأميين رسولا منهم يتلو عليهم آياته ويزكيهم ويعلمهم الكتاب والحكمة وإن كانوا من قبل لفي ضلال مبين. وإن كانوا من قبل لفي ضلال مبين. سورة الجمعة الله تعالى சொல்றார், அவர்கள் அதற்கு முன்னால் தெளிவான வழிகேட்டில் நிச்சயமாக இருந்தார்கள். அதை நீங்க எப்படி கண்டுபிடிக்கிறேன்னா, ஷர்த்தா இல்லையாண்டு லாம் வந்தால் வந்து அது வந்து தௌகீது வரக்கூடிய லாம். இன்னல் இன்சான லஃபி ஹுஸ்ர், இன்னல் இன்சான லஃபி ஹுஸ்ர் அது மாதிரி தான். அங்க இன்ன வந்து இங்க இன் வந்து இன்னக லமினல் முர்சலீன். அஹ்சன், இன்னக லமினல் முர்சலீன் அது மாதிரி தான். خير இந்த இன் வந்து இன்னே ஷார்ட் ஆக்கிக்கிறா. நூனு சகீலா வந்து நூனு ஹஃபீஃபா சொல்லி. அடுத்ததாக பாருங்க, சபபு நுசூல் வந்து இதுல வந்து ஏன் அல்லாஹ் தஆலா திடீர்னு ஹஜ்ஜுடைய சட்டங்களை பேசின்னு இருந்த மாதிரி திடீரென்று ஏன் நீங்கள் தப்தகு ஃபضلا மின் ரப்பிக்கும், தப்தகு ஃபضلا மின் ரப்பிக்கும், உங்களுடைய இறைவன் அருளை நீங்கள் தேடுவது குற்றமில்லைன்னா என்ன அர்த்தம்? அருளை தேடுவதுண்டா إنه لا حرج على المؤمنين في التكسب من التجارة في مواسم الحج. இந்த ஹஜ்ஜுடைய சீசன்ல வந்து நீங்க வியாபாரம் செய்து சம்பாதிப்பது மூமின்கள் மீது எந்த விதமான குற்றமும் இல்லை என்பது அதில் கருத்து. அலைக்கும் ஜுனாஹன் தப்தகு ஃபضلا மின் ரப்பிக்கும். ரைட். இது வந்து எங்க வருது? அல் வஜீஸ் லில் வாஹிதி தஃப்சீர் சாதி ஃபனுக்கல்ல அத்வாஉல் பயான் ஷின்கீதி. பாருங்களா, அத்வாஉல் பயான் நூலை பத்தி யாருக்கு தெரியும்? அத்வாஉல் பயான் ஷின்கீதி ரஹ்மஹுல்லாஹ் யாருக்கு தெரியும்? அத்வாஉல் பயான் நூல் தஃப்சீர் நூலை யாராவது படிச்சிருக்கீங்களா நீங்கள்? அத்வாஉல் பயான் வந்து மிக முக்கியமான ஒரு தஃப்சீர் நூல். அந்த நூல்ல சிறப்பம்சம் என்னன்னு கேட்டா, குர்ஆன் மூலமாக தஃப்சீர் சொல்லுவாரு. அத்வாஉல் பயான் நூல்ல வந்து நீங்க எல்லா வசனத்துக்கும் விளக்கம் கிடைக்காது உங்களுக்கு.
என்ன வசனத்துக்கான விளக்கம் கிடைக்கும்? குர்ஆனுக்கு குர்ஆன் விளக்கமாக எங்கெல்லாம் வருதோ அந்த விளக்கங்கள் மட்டும்தான் அந்த கிதாப்ல வரும். சரிங்களா? அந்த கிதாப்ல பெரும்பாலும் அதுதான் வரும். எனவே வந்து அத்வாஉல் பயான் என்பது முழு குர்ஆனுக்குமான தஃப்சீர் இல்லை. குர்ஆனுக்கு குர்ஆனால செய்யப்பட்ட தஃப்சீர் தான் மிக அழகான அருமையான. இமாம் ஷின்கீத்தி ரஹ்மத்துல்லாஹ், முஹம்மது அமீன் அஷ்-ஷின்கீத்தி ரஹ்மத்துல்லாஹ் மிகப்பெரிய ஒரு அறிஞர். அவருடைய நாடு எங்க? எந்த நாட்டை சேர்ந்தவர் அவர்? ஆ யாரு தெரியும்? ஆ தெரியுமா யாருக்காவது? ஷின்கீத்தி வந்து முரித்தானியா ஆப்பிரிக்கால உள்ள ஒரு முக்கியமான ஒரு நாடு. மிக பெரும் அறிவாளிகள் எல்லாம் நிறைய கல்விக்காக, இஸ்லாமிய கல்விக்காக மிக பெரும் அறிவாளிகளை உருவாக்கிய நாடு. அந்த நாட்டு மக்களுடைய பெரிய சிறப்பம்சம் என்னன்னா, சரியான மரண சக்தி உடையவர்கள். ஆயிரக்கணக்கான அல்ஃபியாக்களை எல்லாம், எல்லா கலையிலையும் பல அல்ஃபியாக்கள் அவங்களுக்கு பாடம். அங்கிருந்து சவுதியில வந்து அங்க சவுதியில சிட்டிசன் எல்லாம் எடுத்து இருந்த ஒரு அறிஞர் தான் இமாம் முஹம்மது அமீன் அஷ்-ஷின்கீத்தி ரஹ்மத்துல்லாஹ் அவர்கள். நம்ம முரித்தானியான்னு நீங்க தேடி பாத்தீங்கன்னா அவங்களுக்கு நிறைய லைன் கிளியர். முரித்தானியான்னு நீங்க தேடினீங்கன்னு சொன்னா ஆப்பிரிக்கால வாங்க ஊரெங்க? அதுதான் முரித்தானியான்னு ஒரு நாடு. அந்த நாட்டுல இஸ்லாம் சொல்லுங்க. இப்ப வந்து முஹம்மது அலி அஷ்-ஷின்கீத்தின்னு சொல்லி ஒரு தஃப்சீர் செய்யறாங்க தானே, அவர் இவருக்கு என்ன தொடர்பு இருக்குதா? இருக்கலாம், எனக்கு சரியா தெரியாது. முஹம்மது அந்த நாட்டை சேர்ந்தவராக நீங்க பெரும்பாலும் நேரடியான குடும்பத்தோட பிடிக்காது, அந்த நாட்டை சேர்ந்தவராக இருக்கலாம். அடுத்ததாக பாருங்க, அதுக்கு பிறகு பின்னால் என்னாவது தஃப்சீர் இப்னு உஸைமீன் அதுலயும் வருது. அதுக்கு பிறகு அவர் என்ன சொல்றாரு? ونفى الخلاف بين العلماء في أن المراد بالفضل المذكور في الآية ربح التجارة القرطبي في تفسيره والشنقيطي في أضواء البيان. என்னத்தியாம் அப்படின்னா அப்படின்னா என்ன சொல்றாங்க? வந்து டைம் இல்லை, நான் அவசரமா சொல்லிட்டு போறேன். இமாம் குர்துபி அவங்க தஃப்சீர்ல, அதே போல ஷின்கீத் ரஹ்மத்துல்லாஹ் தஆலா அத்வாஉல் பயான் அதுல ரெண்டு பேரும் என்ன சொல்றாங்க? இந்த வசனத்துல வரக்கூடிய ஃபதுல் என்று சொன்னால் அது வியாபாரத்தினால் வரக்கூடிய லாபத்தை தான் அது குறிக்கின்றது என்பதுல அறிஞர்களுக்கு மத்தியில கருத்து வேற்றுமையே கிடையாது. அப்ப எல்லோருமே இதற்கு வியாபாரத்தை தான் சொல்லியிருக்கிறார், வியாபாரம் என்ற கருத்தை தான் சொல்லி இருக்கிறார்கள். அப்ப எனவே யாராவது வந்து இங்க வியாபாரம் குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லலையே, நீங்க எங்கிருந்து அந்த கருத்தை எடுத்தீங்கன்னு சொல்லக்கூடாது. ஏன்? எல்லா அறிஞர்களும் அப்படித்தான் அதனை புரிந்திருக்கிறார்கள். எனவே யாராவது புதுசா ஒரு கருத்து சொன்னா அவருடைய கருத்து தான் சிக்கல். ரைட். அப்ப இத மாதிரி பாயிண்ட்ஸ் வந்து மிக முக்கியமான பாயிண்ட்ஸ். விளங்குதா? ஃபைதா அஃபல்து மின் அரஃபாத், அடுத்ததா அல்லாஹ் தஆலா என்ன சொல்கிறான்? நீங்கள் அரஃபாவிலிருந்து திரும்பி வந்தால் முஸ்தலிஃபாவுக்கு, ஃபذ்குருல்லாஹ ஐந்தல் முஸ்தலிஃபா, ஃபذ்குருல்லாஹ தஆலா ஐந்தல் மஷ்அரில் ஹராம். மஷ்அரில் ஹராம்னா முஸ்தலிஃபாவில் அல்லாஹ்வை நினைவு கூறுங்கள். வைதுகலு ஃபீ ذلك الصلاة والدعاء عندها. அங்க முஸ்தலிஃபாவில வந்து நாங்க அரஃபாவில இருந்து மகரிபுக்கு வெளியாகுவோம். மகரிபுக்கு வெளியாகினா நாங்க வந்து வெளியாகின உடனே மகரிப் தொழலாமான்னு கேட்டா இல்ல. சரியான முறை, சுன்னத்தான முறை, நாங்க முஸ்தலிஃபாவுக்கு வந்து சேர்ந்ததுக்கு பின்னால் மகரிப் இஷாவையும் ஒன்றாக சேர்த்து தொழுவதுதான் சுன்னத்தான முறை. எனவே அதுக்கு முன்னால் அவசரப்பட்டு நாங்கள் தொழுது விடக்கூடாது. ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னா வந்து அங்க முஸ்தலிஃபாவுல தொழுவதுதான். அங்கு வந்து நாங்க தொழுகையில் ஈடுபடுறது, அதுக்கு பின்னால காலை நேரத்தில் அங்க வந்து துஆ செய்யறது, அது எல்லாம் இந்த திக்ரில் உள்ளடங்கும். அடுத்ததாக வத்குருஹு கமா ஹதாக்கும் வஇன் குன்தும் மின் கப்லிஹி லமின ضالين. அதனுடைய கருத்து உத்குருல்லாஹ அஸ்ஸ வஜல்ல ஷுக்ரன் அலா ஹிதாயத்திஹி லக்கும். அப்ப உங்களுக்கு நேர்வழி காட்டியதற்காக நீங்கள் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தும் விதமாக நீங்கள் அல்லாஹ்வை ஞாபகம் செய்யுங்கள், நினைவு கூறுங்கள். அப்ப இங்கு வந்து கமா ஹதாக்கும்,
கமா ஹதாக்கும் உங்களுக்கு நேர்வழி காட்டியதை போன்றுதானே வர வேணும். அதை எப்படி காட்டியதற்காக என்று நாங்க சொல்லலாமா? ஆ? ஆ? சொல்லுமாவும் அஜீபுன் யா மஷாயிக். காஃப் காஃபுக்கு வந்து எப்பொழுதுமே இந்த தஸ்பீஹில் அர்த்தம் இடத்துல மாத்திரம். கமா வந்து அலாட மீனிங். கமா வந்து அந்த காஃப் ஹர்ஃபுல் ஜர். இந்த இடத்துல காஃப் வந்து என்ன தஸ்பீஹுடைய அர்த்தம் அல்ல. அலாவுடைய மீனிங் வருது. லிமா லாம் லாம் லாமு தாலீல் லாமு தாலீலுடைய கருத்து. லிமா லிமா அவல் குருஹு லிமா ஹதாக்கும் லிமா ஹதாக்கும் உங்களுக்கு நேர்வழி காட்டியதற்காக. இந்த மாதிரி வேற எங்கேயாவது பயன்படுத்துற காஃப வந்து ஒரு காரணத்துக்காக இந்த வேற எங்க நாங்க பயன்படுத்துவோம். உதாரணமா அத்தஹியாத்துல வந்து நாங்க அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மது வ அலா ஆலி முஹம்மத் கமா ஸல்லைத்தன்னு சொல்லுவோமா இல்லையா? அங்க வந்து கமா ஸல்லைத்தன்னா என்ன அர்த்தம்? ஆ. அஜீபூன் யா தலவாத்து சொல்லி தஸ்பீஹ். நீ யா அல்லாஹ் நீ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீது ஸலவாத்து சொன்னதை போல நபி அவர்கள் மீதும் ஸலவாத்து சொல்லுவாயாக அப்படின்னு சொல்றோம். அப்படித்தானே? சில அறிஞர்கள் என்ன சொல்லுவாங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை விட வந்து ரசூலுல்லாஹ் சிறந்தவர்கள். அப்ப இந்த முஷப்பஹ் பிஹி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு சொன்னதை போலன்னா அப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இந்த இடத்துல ரசூலுல்லாஹ் விட சிறந்தவர்களா என்ற ஒரு கேள்வியை வந்து சில ஆக்கள் எழுப்புவாங்க. சில அறிஞர்கள் எழுப்பி சொல்லுவாங்க, இந்த இடத்துல கமா என்பது தஷ்பீஹ் அல்ல, இது வந்து லிஅன்னக ஸல்லைத. அதான் நீ எப்படி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு நீ ஸலவாத்தை சொன்னதற்காக வேண்டி ரசூலுல்லாஹ் மீதும் ஸலவாத்தை சொல்லுவாயாக என்ற அர்த்தத்தை சில அறிஞர்கள் அந்த காஃபுக்கு தாலீலுடைய கருத்தை கொடுப்பார்கள். ஆனா கமா தஷ்பீஹ் என்ற அர்த்தம் கொடுத்தாலும் அதை எங்களுக்கு புரியறதுல பெரிய பிரச்சனை இல்லை. அதுக்கு வேற விளக்கங்கள் அறிஞர்கள் சொல்லுவார்கள். உதாரணத்துக்கு நான் உங்களுக்கு சொன்னேன், இப்படி ஒரு கருத்து இருக்கிறது. அத்தஹியாத்து அத்தஹியாத்து முபாரகாத்து ஸலவாத்து அப்படித்தானே? அத்தஹியாத்து முபாரகாத்து ஸலவாத்து அப்படின்னா என்ன கருத்து? காணிக்கை, யாரை சொல்லலாம்? பரக்கத், ஸலவாத் உங்களுக்கு உண்டாவதாக. ஓகே, அத்தஹியாத்துல் முபாரகாத்துல்லா அது சிஃபத்தா என்ன? முபாரகாத்துன்றது வந்து சிஃபத்தா இல்ல என்ன? எங்க மூளைமாறு பதிவு சொல்லுங்களேன். மௌலவியாக்கள் மௌலவிகள் தையாதை கருத்து தெரியாதா? சிஃபத் இல்ல. என்ன தஹியாத்துல் முபாரகாத்து ஸலவாத்து தய்யிபாத்து சிஃபத் ரைட். அது வந்து சிஃபத் இல்ல. என்னது விளங்குதா? அத்தஹியாத்து தஹியாத்து வல் முபாரகாத்து வஸ்ஸலவாத்து வத்தய்யிபாத்து. வாவு வந்து ஹதுஃப் செய்யப்பட்டிருக்கு. வாவுல் அத்துஃப் வந்து அங்க ஹதுஃப் செய்யப்பட்டிருக்கு. விளங்குதா? வாவுல் அத்துஃப் வந்து ஹதுஃப் செய்யப்பட்டிருக்கு. அதுக்கு ஆதாரம் என்னன்னு கேட்டா வேற அறிவிப்புகள் எப்படி வருது? தஹியாத்து லில்லாஹி வஸ்ஸலவாத்து வத்தய்யிபாத்து அப்படி வருது ரிவாயத், வேற ரிவாயத்துகள்ல. சரிங்களா? எனவே வந்து ஒவ்வொன்றும் வேற வேற பொருட்கள், வேற வேற அத்துஃப் செய்யப்பட்ட வேறு வேறு கருத்துக்கள், ஒன்றோட ஒன்று சிஃபத் அல்ல. ரைட். அத்தையாத்துல கருத்துக்களை கட்டாயம் படிக்கணும். என்ன விளக்கம் அத்தையாத்துக்கு என்ன கருத்து? அடுத்தது அல்லாஹ் தஆலா சொல்றான், ஒமிந்தாலிக்க அல்லாஹ் தஆலா உங்களுக்கு நேர்வழி காட்டியதற்காக. ஒமிந்தாலிக்க அந்த நேர்வழி காட்டல்கள் ஒன்றுதான் அல் இர்ஷாது இலா மனாசிக்கில் ஹஜ்ஜி ஸஹீஹா சரியான ஹஜ்ஜுடைய கிரியைகளுக்கு உங்களுக்கு வழிகாட்டியது அதுல ஒன்று. வத்குருஹு அல ஸிஃபத்தில் லதி ஹதாக்கும் லஹா அதாவது உங்களுக்கு எவ்வாறு வழிகாட்டினாலோ அவ்வாறு நீங்கள் அலான கருத்து. கமாக்கு வந்து அலான கருத்தும் இது. ஐ வஃக ஷரஅஹு சுப்ஹானஹு அல்லாஹ் எவ்வாறு உங்களுக்கு வழிகாட்டினான் அப்படி அவனை நீங்கள் நினைவு கூறுங்கள்.
وقد كنتم من قبل هذا الهدى وقد كنتم من قبل هذا الهدى في ضلال عن الطريق المستقيم. இதற்கு முன்னால் நீங்கள் இந்த நேர்வழி கிடைப்பதற்கு முன்னால் நேரான பாதையிலிருந்து நீங்கள் வழி தவறி இருந்தீர்கள். நிச்சயமாக வழி தவறி இருந்தீர்கள். அதிலிருந்து வந்து இது أداء مناسك الحج في الجاهلية خلافا لما جاء به إبراهيم الخليل عليه الصلاة والسلام. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எப்படி ஹஜ்ஜை செய்யுமாறு கொண்டு வந்தார்களோ அதற்கு மாற்றமாக ஜாஹிலியத்தில் நீங்க பல விடயங்களில் ஹஜ்ஜுடைய கிரியைகளில் நீங்கள் ஹஜ்ஜை நிறைவேற்றினீர்கள். அதற்கு மாற்றமாக இப்பொழுது நீங்கள் சரியான முறையில் நிறைவேற்றுங்கள் என்பதுதான் அதனுடைய கருத்து. இன்னொரு கருத்து. அடுத்ததாக அல்லாஹ் தஆலா சொல்கிறான், ثم أفيضوا من حيث أفاض الناس واستغفروا الله إن الله غفور رحيم. பின்னர் நீங்கள் மக்கள் எங்கிருந்து வந்தார்களோ அங்கிருந்து நீங்களும் வாருங்கள். வஸ்தக்ஃபிருல்லாஹ், அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு கேளுங்கள். இன்னல்லாஹ கஃபூருர் ரஹீம். ஐ ثم أفيضوا من حيث أفاض الناس أي أمر الله عز وجل عباده من الحمص. ஹும்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய தமது அடியார்களுக்கு அல்லாஹ் தஆலா கட்டளையிடுகிறான். ஹும்ஸ் என்ன? وهم قريش الذين كانوا لا يقفون بعرفات. அவர்கள் தான் அரஃபாத்திலே தரிக்காத குறைஷிகள். அவர்களுக்கு தான் ஹும்ஸ் என்று சொல்லப்படும். அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா என்ன சொல்கிறான்? بأن يفيضوا منها, அங்கிருந்து வெளியேறுமாறு சொல்கிறார், அங்கிருந்து கிளம்புமாறு சொல்கிறார். கமா கானத்தில் அரபு குல்லுஹா தஃபீது மின்ஹா, எப்படி அரபுகள் ஏனைய அரபிகள் எல்லோரும் அங்கிருந்து வெளியாகுவார்களோ அதே போல ஹும்ஸ் என்று அழைக்கப்படக்கூடிய அந்த குறைஷிகளும் அங்கிருந்து வெளியேறுமாறு அல்லாஹ் தஆலா கட்டளையிடுகிறார். அப்படின்னா என்ன என்பதை அடுத்து வரக்கூடிய அறிவிப்புல நாங்க பார்க்கலாம். ஹிஷாம் இப்னு உர்வத அன் அபீஹி, ஹிஷாம் இப்னு உர்வா தனது தந்தை உர்வா இப்னு ஸுபைர் என்பவரிடத்திலிருந்து அறிவிக்கின்றார்கள். قال كانت العرب تطوف بالبيت عراة. இப்படி அரபிகள் கஅபாவை நிர்வாணமாக வலம் வரக்கூடியவர்களாக இருந்தார்கள். இல்லல் ஹும்ஸ, ஹும்ஸ்களை தவிர. ஹும்ஸ்ல யாரு? குறைஷிகளுக்கு பிறந்தவர்கள் அவர்கள் தான் ஹும்ஸ் என்பவர்கள். ஹும்ஸா ஆக்களை தவிர மற்ற எல்லோரும் கஅபாவை நிர்வாணமாக வலம் வருவார்கள். கானு யதூஃபூன உராத்தன் இல்லா அன் துஅதியஹுல் ஹும்ஸு சியாபன். அந்த குறைஷிகள், ஹும்ஸ் என்று அழைக்கப்படக்கூடிய இந்த குறைஷிகள் அவர்கள் ஆடை கொடுப்பவர்களை தவிர, யாருக்கு? அவர்கள் வெளியிலிருந்து வரக்கூடிய ஆட்களுக்கு, ஹஜ்ஜிக்கு வரக்கூடிய, உம்ராவுக்கு வரக்கூடியவர்களுக்கு அவர்கள் யாருக்காவது ஆடை கொடுத்தவர்களை தவிர மற்ற எல்லோரும் யாருக்கெல்லாம் ஆடை கிடைக்கவில்லையோ, குறைஷிகள் கொடுக்கக்கூடிய ஆடை யாருக்கெல்லாம் கிடைக்கவில்லையோ இந்த எல்லோருமே என்ன செய்வார்கள்? நிர்வாணமாக தவாஃப் செய்வார்கள். பெண்கள் தமது ஆடைகளை ஆண்களுக்கும், பெண்கள் தமது ஆடைகளை பெண்களுக்கும் கொடுப்பார்கள். வகாலத்தில் ஹும்ஸு லா யஹ்ருஜூன மினல் முஸ்தலிஃபா. இது முதலாவது விஷயம். ஹும்ஸுகளுக்கும் ஏனைய அரபிகளுக்கும் உள்ள வேறுபாடு. முதலாவது வேறுபாடு, காபாவை நிர்வாணமாக வலம் வருவார்கள் ஏனையவர்கள். குறைஷிகள் நிர்வாணமாக வலம் வரமாட்டார்கள். அதே போல ஹும்ஸுகள் முஸ்தலிஃபாவிலிருந்து வரமாட்டார்கள். மினாவுக்கு முஸ்தலிஃபாவிலிருந்து வரமாட்டார்கள். அவர்கள் அவர்கள் ஹும்ஸுகள் முஸ்தலிஃபாவுக்கு வெளியே வரமாட்டார்கள். லா யஹ்ருஜூன மினல் முஸ்தலிஃபா, முஸ்தலிஃபாவுக்கு வெளியே வரமாட்டார்கள், முஸ்தலிஃபாவிலே தங்கி விடுவார்கள். மக்கள் எல்லோரும் அரஃபாவுக்கு செல்வார்கள். ஆனால் இவர்கள் முஸ்தலிஃபாவிலே இருந்து விடுவார்கள். ஆனா ஹிஷாம் சொல்கிறாரு, ஹத்தஸனி அபி, எனது தந்தை யாரு? உருவா எனக்கு சொன்னாரு, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னதாக, அல் ஹும்ஸு ஹுமுல்லதீன அன்ஸலல்லாஹு அஸ்ஸ வஜல்ல ஃபீஹிம். ஹும்ஸ் என்ற அந்த குறைஷிகள் பற்றித்தான் அல்லாஹ் தஆலா ثم أفيضوا من حيث أفاض الناس என்ற வசனத்தை அல்லாஹ் தஆலா இறக்கினான். கான الناس يفيضون من عرفات. அதே விஷயத்தை திரும்ப ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறார்கள், மக்கள் எல்லோரும் அரஃபாவிலிருந்து எங்கு வருவார்கள்? மினாவுக்கு வருவார்கள். ஆனால் ஹும்ஸ் என்று சொல்லப்படக்கூடியவர்கள் முஸ்தலிஃபாவிலே இருந்துதான் வருவார்கள். யகூலுன லா நுஃபீது இல்லா மினல் ஹரம். அவர்கள் என்ன சொல்வார்கள்? நாங்கள் ஹரத்திலே இருந்துதான் நாங்கள் வருவோம் என்பதாக சொல்கிறார். ஃபலம்மா நஸலத் அஃபீது மின் ஹைஸு அஃபாத அன்னாஸ், மக்கள் எங்கிருந்து வருகிறாரோ அங்கிருந்து நீங்களும் வெளியே வாருங்கள் என்று அல்லாஹ் தஆலா வசனம் இறங்கியவுடன் அவர்களும் என்ன செய்தார்கள்? குறைஷிகளும் அரஃபாத்துக்கு செல்ல ஆரம்பித்து விட்டார்கள்.
அப்படின்னா என்ன? இதை விளங்குவதாக இருந்தால் நாங்க அந்த மெப்பை வந்து நாங்க விளங்கணும். மெப் என்ன மெப் அப்படின்னு கேட்டா, அரபாத் என்பது ஹரத்தின் எல்லைக்கு அப்பாற்பட்டது. ஹரம் இதனை ஹரத்தினுடைய எல்லைக்கு அப்பாற்பட்டதுதான் அரபா. அரபா இருக்கக்கூடிய பிரதேசம் வந்து ஹரத்துக்குள் வரமாட்டாது. ஆனா முஸ்தலிஃபா என்பது ஹரத்தின் எல்லைக்கு உட்பட்டது. ஹரத்தின் எல்லைக்கு உட்பட்டது. அப்ப குறைஷிகள் நாங்க ஹரத்துடைய எல்லையில் வாழக்கூடியவர்கள். எனவே நாங்கள் ஹஜ் செய்யக்கூடிய நேரத்தில் அரபாவுக்கெல்லாம் வரமாட்டோம். அரபாவுக்கெல்லாம் நாங்க வரமாட்டோம். நாங்க முஸ்தலிஃபாவிலே தங்கி விடுவோம். ஏன்? நாங்க புனித பூமியிலே உள்ளவர்கள், எப்படி நாங்கள் அரபாத்துக்கு செல்லலாம் என்று அவர்கள் பிடிவாதத்தோடு இருந்தார்கள். எனவே தான் அல்லாஹ் தஆலா அப்படி உங்களுக்கு மட்டும் தனிச்சட்டம் கிடையாது, எல்லோரையும் போல நீங்களும் அரபாவுக்கு சென்றுதான் ஆக வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா கட்டளை இடுகிறார். அதுதான் இந்த சம்பவத்தினுடைய சுருக்கம், இந்த வசனத்தினுடைய சுருக்கம். அதுக்கு பின்னால் அல்லாஹ் தஆலா சொல்றான். சொல்லுங்க. வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அவங்களோட வாழ்க்கையில ஒரு தடவை தானே ஹஜ் செஞ்சிருக்கிறாங்க. ஆமா. அப்ப இந்த குர்ஆனுடைய வசனம் எல்லாம் அந்த சந்தர்ப்பத்துல தானா இறங்கப்பட்டுச்சு, அல்லது அதுக்கு முன்னால அவங்க கைட் பண்ணி அனுப்பின சஹாபாக்களோட காலத்துல நடந்த விஷயங்களை வச்சு இது இறங்கப்பட்டுச்சா ஷேக்? இல்ல, இது வந்து முந்தி காலத்துல இந்த ஹஜ் நடக்குது தானே, ஹஜ் நடக்குது. இப்ப நாங்க இந்த வசனங்கள் எப்ப இறங்கினு சொன்னோம்? நாங்க இந்த வசனங்கள் வந்து இறங்கினது வந்து ஹஜ் கடமையாக்கப்படுவதற்கு முன்னால், அப்படித்தானே? அப்ப அந்த நேரம் ஹஜ் செய்யக்கூடிய வளமை இருந்துச்சு. முஸ்லிம்கள் அல்லாதவர்கள் எல்லாரும் ஹஜ் செய்யறதா. ரசூலுல்லாஹ் இஸ்லாத்துக்கு வாரத்துக்கு முன்னால, இஸ்லாத்துக்கு வந்ததுக்கு பின்னால எல்லாம் ஹஜ் செய்யக்கூடிய அந்த பழக்கம் இருந்துச்சு. அந்த ஹஜ்ஜுடைய நேரத்துல ரசூலுல்லாஹ் மக்களுக்கு மத்தியில தாவா செஞ்சதெல்லாம் வருது தானே. அப்ப அந்த ஜாஹிலியா காலத்துல, ஜாஹிலியாக்கு பின்னால, இஸ்லாம் வந்ததுக்கு பின்னாலே அந்த ஹஜ் நடக்கும். எப்படி? இஸ்லாமிய முறைப்படி அல்ல, இஸ்லாமிய முறைப்படி அல்ல. அப்ப அந்த நேரத்துல அல்லாஹ் தஆலா சில சட்ட திட்டங்களை என்ன செஞ்சான்? மாற்றினான். சில சட்ட திட்டங்களை அல்லாஹ் தஆலா மாற்றினான். அந்த நேரத்திலே மாற்றினான். ஹஜ் கடமை இல்லாவிட்டாலும் அவங்க செய்யக்கூடிய சில நடவடிக்கைகளை அல்லாஹ் தஆலா பிழை என்று சுட்டி காட்டினான். விளங்குதா? அவங்க செய்யக்கூடிய சில நடவடிக்கைகளை பிழை என்று அல்லாஹ் தஆலா சுட்டி காட்டின விஷயங்கள் தான் இது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அப்ப செஞ்ச ஹஜ்ஜில போயிட்டு இருந்தா நேரடியாக சொல்லி கொடுத்திருக்க சந்தர்ப்பம் இருந்திருக்குது. அப்படி போகாதால வேற கைட்மார்கள் போன சந்தர்ப்பத்துல செஞ்ச ஹஜ்ஜுகள்ல வந்த ஹத்தகளை தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொல்லி கொடுத்திருப்பாங்களா? ஏன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு தான் இந்த குர்ஆனுடைய சப்ஜெக்ட் வந்து இறங்கி இருக்குது. அப்ப அவங்க மூலமாகத்தான் மற்றவங்களுக்கு பாஸ் ஆகிருக்கணும் இதுகள். அதான் ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல இந்த முஸ்தலிஃபா ரசூலுல்லாஹ்க்கு ஹஜ் கடமையாக்கப்படுவதற்கு முன்னால வஹி வந்ததானே ரசூலுல்லாஹ்க்கு. அந்த நேரத்துல வந்து அந்த நேரத்துல இப்ப ஹிஜ்ரி 1, 2, 3, 4, 5, 6 அந்த நேரத்துல, அதுக்கு முன்னால ஹிஜ்ரத்துக்கு முன்னாலே எல்லாம் குர்ஆன் வசனம் இறங்கிச்சு. அப்ப அந்த நேரம் ஹிஜ்ரி 6ஆம் ஆண்டு தானே இது இறங்கின. ஹிஜ்ரி 6ஆம் ஆண்டு இறங்கின. அந்த நேரத்திலே அல்லாஹ் தஆலா அந்த காஃபிர்கள் செஞ்சு கொண்டு இருந்த பிழைகளை சுட்டி காட்டுறான். அந்த நேரத்துல அந்த காஃபிர்கள் செய்து கொண்டிருந்த அந்த பிழை, அவங்க வந்து அரஃபாத்துக்கு போகாம இப்படி நடக்கிறது, அதெல்லாம் பிழை என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். நினைச்சா அதே போல இந்த திக்ர் செய்யக்கூடிய விடயங்கள் அல்லாஹ் தஆலா அங்க நீங்க போய்த்து உங்களோட பெற்றோர்களுடைய மூதாதைகளுடைய பெருமைகளை பேசிக்கொண்டு பின்னால் அடுத்த வருஷத்துல வர மாதிரி பெருமைகளை பேசிக்கொண்டிருக்க வேண்டாம். அல்லாஹ்வை ஞாபகம் செய்யுங்க. இந்த ஹும்ஸ்கள் வந்து அரஃபாக்கு போகாதால தான அல் ஹஜ்ஜு பில் அரஃபான்ற அந்த இதுவும் சபபுல் உருதுல வந்திருக்கலாம். ஹஜ்ஜுடைய முக்கியமான ஒரு கடமை என்று ஹஜ்ஜில ஏற்கனவே அரஃபாவை கழிக்கிறது ஏற்கனவே அரபிகளுக்கு மத்தியில் உள்ள ஒரு வளமை. ஆனா பிரச்சனை என்ன? குறைஷிகள் மட்டும் போறல்ல, குறைஷிகள் போறல்ல அங்க அரஃபாக்கு. விளங்குதா? இல்லாட்டி ஏற்கனவே இருந்ததுதான். அரஃபாவில தரிப்பது வந்து முந்தையே இருந்ததுதான், இல்லாம இருந்ததில்ல, இருந்த ஒரு விஷயம் தான். இஸ்லாம் வந்து அதை கட்டாயப்படுத்திச்சு. இஸ்லாம் வந்து அரபிகள்கிட்ட ஹஜ்ஜுடைய வளமையில இருந்த சில விஷயங்களை இல்லாம ஆக்கிச்சு, சில விஷயங்களை அப்படியே வச்சுச்சு, சில விஷயங்களை மாத்திச்சு. இப்படி நிறைய விஷயங்கள் செஞ்சுதானே சிலத்தை இல்லாம ஆக்கிச்சு. எனக்கு வந்து இப்ப ஹும்ஸ்கள் வந்து முஸ்தலிஃபாவுல இந்த இதுல போகாம அரஃபாக்கு போகாம இருந்தாங்க தானே. இப்ப அவங்க போகாதால வந்து இப்படி அல் ஹஜ்ஜு பிலா, இப்ப ஹஜ்ஜுடைய முழு கூலியும் வந்து அரஃபாவுல தான் இருக்குதுன்னு ஒரு ஹதீஸ் அவரத்துல சொல்றதுக்கும் சந்தர்ப்பம் இருந்திருக்குமோ அப்படின்னு சொல்லி எனக்கு தோணுச்சு. அதான் நான் உங்கள்கிட்ட கேட்டேன், சரியா பிள்ளையா அப்படின்னு சொல்லி. அது வந்து நாங்க அந்த ஹதீஸ் ரசூலுல்லாஹ் சொன்னது வந்து ஹஜ்ஜின் மிக முக்கியமான
ஒரு வணக்கம். ஆ அதாவது ஆ ரமதான் இல்லாவிட்டால் அப்ப இதுல ஹுமுஸ்கள் சம்பந்தப்படுறாங்க இல்ல. அது அது நேரத்தோட முடிஞ்ச அந்த பிரச்சனை, அப்படித்தானே? அந்த பிரச்சனை சரி வந்து நேரத்தோட சரி அது முடிஞ்சு. அப்படின்றதான் அல்லாஹ் ஆலம். அதுக்கு மாத்தமா ஏதாவது விளக்கம் படிச்சா நான் சொல்றேன் இன்ஷா அல்லாஹ். நல்ல மேடம். ஜஸாக்குமுல்லாஹ் ஜஸாக். நீங்களும் பார்த்தீங்கன்னு சொன்னா ஏதாவது வித்தியாசமான விளக்கம் தான் எங்களுக்கு சொல்லி தரலாம், பிரச்சனை இல்லை. சரி ஜஸாக்குமுல்லாஹ். ஓகே. வஸ்தக்ஃபிருல்லாஹ் இன்னல்லாஹ் கஃபூர் ரஹீம். அடுத்ததாக அல்லாஹ் தஆலா என்ன சொல்றான்? வஸ்தக்ஃபிருல்லாஹ், அல்லாஹ்விடத்திலே நீங்கள் இஸ்திக்ஃபார் செய்யுங்கள். இன்னல்லாஹ் கஃபூர் ரஹீம். ஐ அமர அல்லாஹு தஆலா ஹுஜ்ஜாஜ பைத்தி ஐ யத்லுபுல் மக்ஃபிரத மின்ஹு சுப்ஹானஹு. அல்லாஹ் தஆலா தன்னிடத்திலே பாவ மன்னிப்பை கேட்குமாறு ஹாஜிகளுக்கு கட்டளையிடுகிறார். ஐ சத்ர துனூபி. மக்ஃபிரான்னு சொன்னா என்ன? மறைத்தல். மிக்ஃபர் என்று சொன்னா என்ன? கேடயம், அப்படித்தானே? கேடயம். கேடயம் வந்து மறைப்பதற்கு பயன்படுத்தப்படக்கூடியதுதான் கேடயம். அப்ப சத்ரதுனூபிஹிம், பாவங்களை மன்னிக்குமாறு அல்லாஹ் மறைக்குமாறு, மறைத்து மன்னித்து விடுமாறு, மன்னிக்குமாறும் அல்லாஹ்விடத்திலே கேட்குமாறு அல்லாஹ் தஆலா கட்டளையிடுகிறார். ஃபஹுவ சுப்ஹானஹு தஆலா அஹ்லுன் லிஅன் யுத்லப மின்ஹு ذلك. அல்லாஹ் தஆலா அதாவது பாவ மன்னிப்பு, மக்ஃபிரா, இது ரெண்டுக்கும் இடையில நெருக்கமான ஒரு தொடர்பு, வித்தியாசம் எல்லாம் இதை நீங்க தனியை போய்த்து வாசிச்சு பாருங்க. அஃபுண்டா என்ன, மக்ஃபிரத்துண்டா என்ன, எது பலமானது அப்படின்ற விஷயம் எல்லாம் அது பல விளக்கங்கள் இருக்குது. அது இந்த இடத்துல நேரம் இல்லாதனால நான் சுருக்கமா போறேன். فهو سبحانه وتعالى أهل لأن يطلب منه ذلك. அல்லாஹ் தஆலா அடுத்து தான் அது கேட்பதற்கு அவன் மாத்திரம் தகுதியானவன். لأنه غفور, ஏன் தகுதியான அவன் மட்டும்தான். அவன் தான் அதிகமாக பாவங்களை மன்னிக்கக்கூடியவன். ரஹீமும், இரக்கம் காட்டக்கூடியவன் அடியார்களுக்கு. அடுத்ததாக ஃபைதா கதைத்தும் மனாசிகக்கும் ஃபத்குருல்லாஹ கதிக்ரிக்கும் ஆபாஅக்கும் வஷத்த திக்ரா. நீங்கள் உங்களுடைய வணக்க வழிபாடுகளை முடித்துவிட்டால் ஃபத்குருல்லாஹ ஃபைதா அத்மம்தும் அதா மனாசிகில் ஹஜ், ஹஜ்ஜுடைய கிரியைகளை எல்லாம் நீங்கள் நிறைவேற்றி முடித்துவிட்டால், வதஹல்லல்தும் மினன் நுசுக், அதிலே இருந்து வெளிவந்து விட்டால், ஃபஅக்ஸிரு மின் திக்ரில்லாஹி அஸ்ஸ வஜல் ஃபத்குருல்லாஹ கதிக்ரிக்கும் ஆபாஅக்கும் வஷத்த திக்ரா. நீங்கள் அல்லாஹ்வை அதிகமாக திக்ர் செய்யுங்கள். சுக்ரன் லஹு சுப்ஹானஹு வ தஆலா அலா இன்ஆமிஹி பித்தௌஃபீக் லிஅதாஇ ஹாதிஹி அல்அபாத் அஸீமா. இப்படி மகத்துவமான ஒரு வணக்கத்தை செய்வதற்கு வாய்ப்பளித்து அருள் புரிந்ததற்காக அவனுக்கு நன்றி செலுத்தும் விதமாக நீங்கள் அதிகமாக அல்லாஹ்வுக்கு திக்ர் செய்யுங்கள். அப்ப ஃபத்குருல்லாஹ்னு சொன்னால் இந்த இடத்துல அதிகமாக திக்ர் செய்யுங்கள் அர்த்தம், அப்படித்தானே? இந்த இடத்துல அதிகமாக திக்ர் செய்யுங்கள் என்பது அர்த்தம். அதிகமாக திக்ர் செய்யுங்கள் என்று சொன்னால் ஏன் ஃபத்குருல்லாஹ் என்று சொன்னால் அதிகமாக திக்ர் செய்யுங்கள் எப்படி நாங்க அதை கருத்து கொடுத்தோம், அதுக்கு விளக்கம் கொடுத்தோம் அப்படின்னு கேட்டா, திக்ர் வந்து எப்பொழுதுமே செய்யறது வந்து இஸ்லாத்துல உள்ளது, அப்படித்தானே? இந்த இடத்துல அல்லாஹ் தஆலா குறிப்பிட்டு சொல்றான்னு சொன்னா இன்னும் அதிகமாக செய்யுங்கள் என்பது அது அர்த்தம். உதாரணமா வந்து ரையான் என்ற சுவனம் யாருக்குரியது? நோன்பாளிக்குன்னா எப்படி? எந்த நோம்பு பிடிச்சாக்களுக்கு? ரமலான் மாதத்தில் நோன்பு பிடிக்கிறது. அப்படின்னா அப்படின்னு சொன்னா எல்லா முஸ்லிம்களுக்கும் கிடைக்கும் தானே. முஸ்லிம்கள் என்று சொன்னால் ரமதான் நோன்பு பிடிக்காதாக்கள் முஸ்லீம் இல்லை, அப்படித்தானே? பெரும்பாலும் முஸ்லீம் தான் பிடிச்சா. அப்படிதான் முஸ்லிம்கள் 199% ஆக்கள், அவங்களுக்கு எல்லாருக்கும் ரையான் கிடைக்கும். அப்ப என்ன வித்தியாசம்? அதனால அறிஞர்கள் சொல்லுவாங்க வந்து அது வந்து ரமதான்ல கடமையான நோன்பு பிடிச்சாக்களை குறிக்கவில்லை அந்த ஹதீஸ். மாற்றமாக சுன்னத்தான நோன்புகளையும் மேலதிகமாக பிடித்து நோன்புல அதிகமாக ஈடுபாடு உள்ளவர்கள் அவர்களுக்குத்தான் அந்த சுவனம் கிடைக்கும். சாதாரணமாண்டா எல்லா முஸ்லிம்களுக்கும் கிடைக்கிற வார்த்தை அதில் அர்த்தம். ஐயான்ற நோன்பு கடமையான நோன்பு பிடிச்சாலும் கிடைக்கும், ரமதான நோன்பு அது பெரும்பாலும் எல்லாரும் முடிக்கக்கூடிய விஷயம். அது ஒரு பெரிய எக்ஸ்ட்ராவான ஒரு விஷயம் அல்ல. எனவே அதை மாதிரிதான் இது ஃபத்குருல்லாஹ திக்ர் செய்வது சாதாரணமாக எல்லோரும் எப்பொழுதும் செய்ய வேண்டிய ஒரு வணக்கம். இங்கு அல்லாஹ் குறிப்பிட்டு சொல்வதன் மூலமாக கதிக்ரிக்கும் ஆபாஅக்கும் வஷத்த திக்ரா. அதே போல உங்களுடைய மூதாதையர்களை பற்றி நீங்கள் ஞாபகம் செய்வது போல அல்லது அதை விட அதிகமாக நீங்கள் என்ன செய்யுங்கள்? அல்லாஹ்வை திக்ர் செய்யுங்கள். فمن الناس من يقول ربنا آتنا في الدنيا وما له بالآخرة من خلاق. அடுத்து அல்லாஹ் தஆலா சொல்றான், மக்களில் சிலர் இருக்கிறார்கள், அவர்கள் என்ன செய்கிறார்கள்? யா அல்லாஹ், எங்களுக்கு இந்த உலகத்திலே
தந்து விடுவாயாக என்று துவா கேட்கிறார்கள். அவர்களுக்கு மறுமையில எந்த பண்பும் கிடையாது. இப்ப இந்த வசனத்தில் முனாசபத்து அலிமா கபிலஹா நம்ம அமர் அல்லாஹு தஆலா பிதிக்ரிஹி, தன்னை திக்ர் செய்யுமாறு அல்லாஹ் தஆலா கட்டளையிட்ட பொழுது அர்ஷத இலா துஆஇஹி, தன்னிடத்தில் துவா செய்யுமாறும் வழிகாட்டி இருக்கிறார். ஏன்? அதுதான் பதிலளிப்பதற்கு அல்லாஹ்வுடைய ஏனென்றால் அந்த சந்தர்ப்பம் வந்து அந்த அந்த ஹஜ்ஜுடைய வணக்கத்தை முடித்துவிட்டு நாங்கள் இருக்கக்கூடிய அந்த சந்தர்ப்பம், அல்லாஹ்வை அதிகமாக திக்ர் செய்துவிட்டு இருக்கக்கூடிய அந்த சந்தர்ப்பம், துவாக்கள் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கான வாய்ப்பு அதிகமாக உள்ள சந்தர்ப்பம். மவின்னாண்டா என்ன? மவின்னத்துன் ஜம்உஹு மதான். இப்படிதான் ஒரு விஷயத்தை அதிகமாக எங்கு பெற முடியுமோ அதுக்குத்தான் மவின்னான்னு சொல்லுவோம். விளங்குதா? உதாரணமாக ஃபி கைரி மவான்னிஹான்னு சொல்லுவாங்க. சில தகவல்களை சொல்லி போட்டு இது வந்து அதாவது ஏதாவது ஒரு தகவலை வந்து நீங்க அந்த இடத்துல குறிப்பிட்ட அந்த தகவலுக்குரிய இடம் இல்லாம வித்தியாசமான ஒரு இடத்தில் நீங்கள் பெற்றுக்கொண்டால் அதை நீங்கள் கட்டாயம் பதிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். ஏன்னா தொழுகையுடைய பாடத்துல தொழுகையை பத்தி தான் வரும், அப்படித்தானே? ஹஜ்ஜுடைய பாடத்துல ஹஜ்ஜை பத்தி தான் வரும். தொழுகையுடைய பாடத்துல ஹஜ்ஜு சம்பந்தமான ஏதாவது ஒரு மஸ்தலா அந்த ஒரு ஆசிரியர் சொன்னால் ஒரு புத்தகத்துல, அதை வந்து நாம் கட்டாயம் வேறாக எடுத்து குறித்து வைத்துக் கொள்ள வேண்டும். ஏன்? பெரும்பாலும் நாங்க அங்க போய் தேடுறதுக்கு வாய்ப்பு இல்லை. அந்த ஹஜ்ஜுடைய அந்த விஷயத்தை வந்து நாங்க எப்பயும் ஹஜ்ஜுடைய பாடத்துல ஒரு புத்தகத்துல தேடுவோம், தொழுகையுடைய பாடத்தை போய் தேடவே மாட்டோம் நாங்க. அப்படியான ஒரு விஷயம் எங்களுக்கு கிடைச்சா அதை நான் கட்டாயம் குறித்து வைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லுவாங்க. ஃபி கைரி மபானிஹாண்டா அது அர்த்தம். فمن الناس من يقول அடுத்து அல்லாஹ் தஆலா சொல்றான் فمن الناس من لا يسأل الله تعالى, அல்லாஹ்விடத்திலே உலக நலவுகளை மட்டும்தான் ஒரு கூட்டம் கேட்கிறது. فيسأله متاعها وزينتها ولا نصيب له في ثواب الآخرة. அவருக்கு மறுமையில கூலியில இந்த பங்கும் கிடையாது. ஏன்? அவர் அதை புறக்கணித்து விட்டார். அதனால தான் உலகத்தை மட்டும் அவர் கேட்கிறாரு. இன்னும் மனிதர்கள் இன்னொரு சாரார் இருக்கிறார்கள். ومنهم من يقول ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار என்று பிரார்த்தனை செய்யக்கூடியவர்களும் இருக்கிறார்கள். ஐ ومن الناس مؤمنون, மனிதர்கள் சில மூமின்கள் இருக்கிறார்கள், மூமினானவர்கள். அவர்கள் يسألون الله تعالى من خيري الدنيا والآخرة سواء في مناسك الحج أو بعد أدائها أو في غير ذلك من الأوقات. ஹஜ்ஜுடைய வணக்க வழிபாடுகளில் சந்தர்ப்பமாக இருந்தாலும் சரி, அல்லது ஹஜ் முடிந்த உடனே கேட்கக்கூடிய துவாவாக இருந்தாலும் சரி, அல்லது ஏனைய நேரங்களில் கேட்கக்கூடிய துவாக்களிலும் அவர்கள் எப்பொழுதுமே துவா கேட்டால் உலக விஷயங்கள் மட்டும் கேட்க மாட்டாங்க, மறுமை விடயங்களையும் கேட்டுதான் கேட்பார்கள். இதுல எதெல்லாம் உள்ளடங்கும் இந்த நலவுல? வஹாதா ஷாமிலுன் லில் இல்மின் நாஃபிஇ, பயனுள்ள கல்வி, வல் அமலி ஸாலிஹ், நல்ல செயற்பாடுகள், வல் ரிஸ்குல் ஹசன், நல்ல உணவு, வாழ்வாதாரம், வல் ஆஃபியா, ஆரோக்கியம், வகைர் தாலிக். இது உலகத்துடைய நலவுகள். அம்மா ஹசனத்துல் ஆஹிரா அல்லதி யத்லுபூனஹா வஹிய நஈமுல் ஜன்னah, மறுமை நலவுகள் என்ன? ஹசனத்தன் ஃபில் ஆஹிரத்தி ஹசனா, சுவனத்தின் இன்பம். கமா அன்னஹும் யஸ்அலூன ரப்பஹும் அஸ்ஸ வஜல் அன் யஸ்ரிஃப அன்ஹும் அதாபன் நார், சுவனத்தையும் கேட்பார்கள், நரகத்தினுடைய வேதனை விட்டும் பாதுகாப்பு தேடுவார்கள். அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய ஹதீஸை ஆசிரியர்கள் சொல்கிறார்கள், ரசூலுல்லாஹ் ஒரு மனிதரை நோய் விசாரிக்க சென்றார்கள். இப்பொழுது அவர் வந்து கோழி குஞ்சு மாறி மிகவும் நலிந்து போயிருந்தார். فقال له رسول الله صلى الله عليه وسلم هل كنت تدعو بشيء او تسأله اياه, நீ ஏதாவது வித்தியாசமா துவா செய்தையா என்று ரசூலுல்லாஹ் கேட்டார்கள். அப்பொழுது அவர் ஒன்று சொன்னார், என்ன? குந்து அகூலு, நான் என்ன எப்படி துவா செய்தேன் என்றால், அல்லாஹும்ம மா குன்த முஆகிபி ஃபில் ஆகிரா ஃபஅஜ்ஜில் லீ ஃபித் துன்யா, மறுமையில ஏதாவது எனக்கு தண்டனை தருவதாக இருந்தால் அதை உலகத்தில் எனக்கு தந்துருவாயாக நான் துவா செஞ்சேன் அப்படின்னு அவர் சொன்னார். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், சுப்ஹானல்லாஹ் லா துதீகுஹு, அது உனக்கு தாங்க முடியாதே, அப்படி அல்லாஹ் தஆலா தண்டித்தால் உன்னால் தாங்க முடியாது. அஃபலா குல்த அல்லாஹும்ம ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆகிரத்தி ஹஸனா வ கினா அஸாபன் நார், இப்படி நீ சொல்லக்கூடாதா? உலகத்தில் நலவையும் மறுமையிலும் நலவையும் நலவேதனைக்கு பாதுகாப்பை எனக்கு தந்துருவாயாக நீ சொல்லக்கூடாதா? இப்படி அவர் துவா செய்யார். ஃபஷஃபாஹு, அவருக்கு அல்லாஹ் தஆலா கோயிலை குளத்தை கொடுத்தால். முஸ்லிமில் இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. கதாதா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு கேட்கிறார்கள், ரசூலுல்லாஹ் மிக அதிகமாக செய்த துவா என்ன என்று கேட்டபொழுது, அல்லாஹும்ம ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆகிரத்தி ஹஸனத்தன் வ கினா அஸாபன் நார் என்பதுதான் ரசூலுல்லாஹ் அதிகமாக செய்த துவா என்பதாக அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள். அதனால் தான் வகான அனஸுன் இதா அராத அன் யதுஅ பிதஅவா, ஏதாவது ஒரு துவா செய்ய நாடினால், ஏதாவது ஒரே ஒரு துவா செய்யணும் என்று அனஸ் ரலியல்லாஹு அன்ஹுக்கு வாய்ப்பு கிடைத்தால் இந்த துவாவை தான் செய்வார்கள், வேறொரு துவாவை செய்ய மாட்டார்கள்.
அப்படி இல்லாம ஒரு நீளமான ஒரு துவா செய்ய வாய்ப்பு கிடைத்தால் அதிலும் இந்த துவாவை தவறவிட மாட்டார்கள். அப்ப எனவே இந்த துவா மிக முக்கியமான ஒரு துவா. அடிக்கடி திருப்பி 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 நாங்க ஒரே துவாவில் பல முறைகள் கேட்க முடியும். அதே போல நாங்கள் தவாப் செய்யும் பொழுது ருக்குனுல் யமானிக்கும் ஹஜ்ருல் அஸ்வதுக்கும் இடைப்பட்ட இடத்திலே கேட்கக்கூடிய ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வஃபில் ஆখিরাতি ஹஸனத்தும் வகீனா அஸாபன்னார் என்று கேட்பது ஒரு சுன்னத்தான ஒரு துவா. இறுதியா அல்லாஹ் தஆலா உலாயிக லஹும் நஸீபும் மிம்மா கஸபு வல்லாஹு ஸரீஉல் ஹிசாப், அவர்களுக்கு அவர்கள் சம்பாதித்தவற்றின் பெரும் பங்கு அவர்களுக்கு உண்டு. அல்லாஹ் தஆலா விரைவாக கேள்வி கணக்கு கேட்கக்கூடியவன். ஐ உலாயிக அல்லதீன யகூலுன ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வஃபில் ஆখিরাতি ஹஸனத்தும் வகீனா அஸாபன்னார், யார் இப்படி சொல்கிறார்களோ, இந்த துவாவை கேட்கிறார்களோ, லஹும் ஸவாபுன் ஜஸீலுன் அலா ஹஜ்ஜிஹிம் அல்லதி பாஷரு முஆனாதஹு பிஅன்ஃபுஸிஹிம் வ அம்வாலிஹிம், தமது உடம்பாலும் செல்வங்களாலும் நேரடியாக அவர்கள் செய்த அந்த ஹஜ்ஜுக்கு அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு பரிபூரணமான முழுமையான கூலியை அல்லாஹ் தஆலா வழங்குவான். இப்படி துவா கேட்கக்கூடிய ஹாஜிகளுக்கு وسيؤتيهم الله تعالى حظا مما سألوه من خير سيري الدنيا والآخرة, உலக மறுமை நலவுகளில் அவர்கள் கேட்டவற்றில் மிக பெரும்பான்மையானவற்றை அல்லாஹ் தஆலா கொடுப்பார். எப்படி, அதை எப்படி தீர்மானிக்கிறது, எவ்வளவு கிடைக்கும் என்றதை எப்படி தீர்மானிக்கிறது? வதாலிக பிஹஸபி அஹ்வாலிஹிம், அவர்களுடைய நிலைகளுக்கேற்ப, அவர்களுடைய பக்குவம், அவர்களுடைய தக்குவா, அவர்களுடைய உள்ளச்சம், இவைகளுக்கேற்ப அவருடைய துவாக்கள் அங்கீகரிக்கப்படும். சுமா தக்தபீஹி ஹிக்மத்துல்லாஹ், அது மாத்திரமல்ல, அல்லாஹ்வுடைய ஞானம், அல்லாஹ்வுடைய ஞானத்தின் அடிப்படையில் தான் அல்லாஹ் தஆலா கொடுப்பான். எதனை கொடுத்தால் இவனுக்கு நலவு, எதனை கொடுத்தால் இவனுக்கு தீமை என்று அல்லாஹ்வுக்கு தெரியும். எங்களுக்கு கேட்கிறதெல்லாம் கிடைச்சா சில வேளை எங்களுக்கு பிரச்சனை ஆகும். அதனால் அல்லாஹ் தஆலா எது தேவையோ அதைத்தான் தருவான். நாங்கள் கேட்கக்கூடிய எல்லாவற்றையும், எங்களுக்கு நலவானவற்றை அல்லாஹ் தஆலா தருவான். அல்லாஹு ஸரீஉல் ஹிசாப், அல்லாஹ் தஆலா விரைவாக கேள்வி கணக்கு கேட்கக்கூடியவர். ஐ இன்னஹு சுப்ஹானஹு தஆலா யுஹ்ஸி அமால் இபாதி பிசுர்அ, அவசரமாக அல்லாஹ் தஆலா அதனை கணக்கெடுத்து முடித்து விடுவான். தூனல் ஹாஜத்தி இலா அக்தி அஸாபி, விரல்களால் எண்ணக்கூடிய தேவை அல்லாஹ்வுக்கு கிடையாது. அல்லது எந்த கருவியும் கால்குலேட்டர் அது இது எதுவுமே தேவை கிடையாது. வபிலா ஹாஜத்தின் இலா ஃபிக்ரின் அவ்ரவிய்யா, சிந்திப்பதற்கோ எந்த விதமான தேவையும் அல்லாஹ்வுக்கு கிடையாது. கமா யஃஅலுல் கல்க், படைப்பினங்கள் இவைகள் எல்லாம் அவர்களுக்கு கருவி அவசியம், சிந்திக்க வேண்டும், அப்படித்தான் அவருக்கு கணக்கு பார்க்க முடியும். அல்லாஹ் தஆலா மறுமை நாளையில யாருக்கு எந்த விதமான அநியாயம் செய்யாமல் விரைவாக கேள்வி கணக்கு கேட்டு முடித்து விடுவான். அதே போல விரைவாக கூலியையும் வழங்கி வழங்குவான். ஸரீஉல் முஜாஸாத்தி லிஇபாதிஹி. இறுதியான வசனத்தில் அல்லாஹ் தஆலா என்ன சொல்கிறான்? 203வது வசனத்திலே, வஸ்குருல்லாஹ ஃபீ அய்யாமின் மஅதூதாத், நீங்கள் அல்லாஹ்வை குறிப்பிட்ட நாட்களுக்கு, எண்ணப்படக்கூடிய அந்த நாட்களுக்கு நீங்கள் அல்லாஹ்வை ஞாபகம் செய்யுங்கள். அப்படின்றால் ஐ அமர் அல்லாஹு தஆலா இபாதஹு மின் ஹுஜ்ஜாஜி பைத்திஹி வ கைரிஹிம், அல்லாஹ் தஆலா ஹஜ்ஜுக்கு வந்த வராத எல்லா அடியார்களுக்கும் கட்டளையிடுகிறார். பிதக்பீரிஹி ஃபீ அய்யாமி மினா, மினாவுடைய நாட்களிலே, அதாவது ஐயாமு தஷ்ரீக் 11, 12, 13 இந்த நாட்களில் அவரை தக்பீர் சொல்லுமாறு சொல்கிறார். அப்ப வத்குருல்லாஹ் என்று சொன்னால் இந்த இடத்துல என்ன கருத்து? இந்த இடத்துல தக்பீர், அல்லாஹ் அக்பர் என்று தக்பீர் சொல்லுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். ويتعلق بذلك التكبير عند ذبح الهدي والأضاحي, நாங்கள் அறுக்கும் பொழுது தக்பீர் சொல்வதும் அதிலே உள்ளடங்கும். அதே போல ஏனைய எல்லா நேரங்களையும் தக்பீர் சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய தக்பீர் முத்லக், அதுவும் அதிலே உள்ளடங்கும். தொழுகைக்கு பின் 5 நேர தொழுகைக்கு பின்னால் நாங்கள் தக்பீர் முக்கையத், அதுவும் இந்த வசனத்திலே உள்ளடங்கும். அதே போல கல்லெறியும் போது, ஹாஜிகள் கல்லெறியும் போது தக்பீர் சொல்லி சொல்லி கல்லெறிவார்கள். அல்லாஹு அக்பர் என்று சொல்லி ஒவ்வொரு கல்லையும் எறிவார்கள். அந்த தக்பீரும் இதிலே அடங்கும் என்பதாக இதற்கு, இந்த வத்குருல்லாஹ் என்பதற்கு அறிஞர்கள் விளக்கம் சொல்லியிருக்கிறார்கள். இப்ப இந்த இடத்திலே சொல்லப்படக்கூடிய ஐயாமு மஅதூதாத் என்று சொன்னால், இந்த ஐயாமு மினா 11, 12, 13 அந்த நாட்கள் தான் என்பதாக, அதுதான் இஜ்மாவான கருத்து என்பதை மாவர்தி தனது நுக்கத் வல் அயூன் என்ற நூலிலே குறிப்பிட்டிருக்கிறார். இமாம் குர்துபி அவருடைய தஃசீரிலே குறிப்பிட்டிருக்கிறார்கள். அதே போல இந்த இடத்திலே உள்ள அந்த திக்ர் வஸ்குருல்லாஹ் என்றால் அது தக்பீர் தான் என்பதையும், அதன் மூலமாக ஹாஜிகள் தான் நாடப்படுகிறார்கள், முதன்மையாக நாடப்படக்கூடியவர்கள் ஹாஜிகள் தான் என்பதையும், அதுவும் இஜ்மா என்பதை இப்னுல் அரபி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் தனது அஹ்காமுல் குர்ஆன் என்ற நூலிலே குறிப்பிட்டிருக்கிறார்கள். அதே போல ஹாஜிகளுக்குத்தான் இந்த சட்டம் முதன்மையாக சொல்லப்படுகிறது என்பதை இமாம் குர்துபி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் இஜ்மாவான கருத்து என்று அவருடைய தஃசீரிலே சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் கைருல் ஹாஜ் இதிலே உள்ளடங்குவார்களா இல்லையா என்றால், இப்னுல் அரபி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்கிறார்கள், கைருல் ஹாஜ்
فنقول أجمع فقهاء الأمصار والمشاهير من الصحابة والتابعين رضي الله عنهم على أن المراد به تكبير لكل أحد. எல்லோரும் தக்பீர் சொல்லுவதைத்தான் இந்த இடத்திலே குறிக்கிறது என்பதை புகஹாக்கள், சஹாபாக்கள், தாபீன்கள் எல்லோருமே ஏகமனதாக ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக தொழுகை நேரங்களிலே, தொழுகை நேரங்களுக்கு பின்னால் நாங்கள் தொழுகைக்கு பின்னால் ஓதக்கூடிய தக்பீர் فيكبر عند قضاء كل صلاة كان المصلي في جماعة أو وحده يكبر تكبيرا ظاهرا في هذه الأيام. இப்னு அரபி ரஹ்மத்துல்லாஹுடைய கருத்துப்படி ஹாஜிகள் மாத்திரமல்ல, அவர்கள் சொல்கிறார்கள், சஹாபாக்கள், தாபீன்கள் எல்லோருமே இந்த இடத்திலே திக்ர் என்று சொன்னால் அது எல்லோரையும், ஹாஜிகள் மட்டுமல்ல எல்லோரையும் அது குறிக்கும். குறிப்பாக தொழுகைக்கு பின்னால் ஓதக்கூடிய தக்பீர்களை தான் இங்கு சொல்லப்படுகிறது என்பதாக அவர்கள் சொல்லுவதாக இங்கு நாங்கள் பார்க்க முடியும். எனவே இந்த இடத்திலே தக்பீர் 13, 11, 12, 13 நாட்களிலே தக்பீர் சொல்வது ஹாஜிகள் அல்லாதவர்களுக்கு சொல்லுவது வலியுறுத்தப்பட்ட ஒரு சுன்னா என்பதை குர்ஆனிலே அதுக்கான ஆதாரம் இதுதான். அது இல்லாமல் இன்னும் சஹாபாக்களுடைய செயற்பாடுகள், ஆதாரங்கள் எல்லாம் இருக்கின்றன. குர்ஆனில் உள்ள ஆதாரம் இதுதான். அடுத்ததாக அல்லாஹ் தஆலா என்ன சொல்கிறான்? அவன் தஅஜ்ஜல ஃபீ யௌமைனி ஃபலா இஸ்ம அலைஹி வமன் தஅخر ஃபலா இஸ்ம அலைஹி லிமன் இத்தகா. யார் முதல் 2 நாட்களிலே அவசரமாக கல்லெறிந்து விட்டு விடைபெற்று செல்கிறார்களோ அவர் மீது எந்த குற்றமும் கிடையாது. ஒமன் தஅخر, யார் அப்படி தாமதித்து 2வது நாளோடு செல்லாமல் 3வது நாள் வரைக்கும் தாமதமாக இருந்து செல்கிறார்களோ, 3வது நாளும் கல்லெறிந்து விட்டு செல்கிறார்களோ, ஃபலா இஸ்ம அலைஹி, அவர் மீதும் எந்த குற்றமும் கிடையாது. லிமன் இத்தகா, அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளக்கூடியவர்களுக்கு எந்த குற்றமும் கிடையாது. அதைத்தான் இந்த வசனத்திலே சொல்லி இருக்கிறார்கள். இறுதியாக அல்லாஹ் தஆலா என்ன சொல்றான்? வத்தகுல்லாஹ் வஅலமு அன்னகும் இலைஹி துஹ்ஷரூன். பாருங்க, பல இடங்களில் நாங்கள் நேரடியாக 5 இடங்களில் தக்வாவை பற்றி வருகிறது. நாங்கள் ஆரம்பத்திலிருந்து இதுவரைக்கும் பார்த்த சூரத்துல் பக்ராவிலே 1.5 பக்கங்களிலே அல்லது 2 பக்கங்களிலே 5 முறைகள் தக்வாவை நேரடியாக அல்லாஹ் தஆலா சொல்கிறார். மறைமுகமாக திக்ர், இஸ்திக்ஃபார் இவற்றையெல்லாம் சேர்த்து பார்த்தால் 12 முறை அல்லாஹ்வை பற்றி ஞாபகம் ஊட்டுகிறான் இந்த ஹஜ்ஜுடைய கடமைகளுக்கு இடையிலே. எனவே ஹஜ்ஜுடைய கடமைகள் என்பது வெறுமனே அங்கங்கே சென்று வரக்கூடிய நடமாடுவதல்ல. அல்லாஹ்வுடைய தக்வா உள்ளத்தில் ஏற்பட வேண்டும் என்பதுதான் மிக முக்கியமான நோக்கம். தக்குல்லாஹ வஅலமு அன்னகும் இலைஹி துஹ்ஷரூன். நீங்கள் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள். வஅலமு அன்னகும் இலைஹி துஹ்ஷரூன், நீங்கள் அவனிடத்திலே மீட்டப்படுவீர்கள் என்பதையும் நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான். எனவே இத்தோடு நாங்கள் இந்த ஹஜ்ஜுடைய வசனங்கள் சம்பந்தமான தஃப்சீர் வகுப்புகளை நாங்கள் நிறைவு செய்து கொள்கிறோம். இந்த தஃப்சீரிலே இன்னும் மேலதிகமாக மாஷா அல்லாஹ் நிறைய விளக்கங்கள் இருக்கின்றன. அவற்றை பார்ப்பதற்கு எங்களுக்கு நேரம் இடம் கொடுக்கவில்லை. இன்னும் சூரத்துல் ஹஜ்ஜிலே அல்லாஹ் தஆலா பல வசனங்கள் 10, 13 வசனங்கள், அதிலேயும் அல்லாஹ் தஆலா எங்களுக்கு ஹஜ்ஜுடைய விடயங்கள், இந்த சட்டங்கள் இல்ல, ஹஜ்ஜோடு சம்பந்தப்பட்ட பல விடயங்களை அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அவற்றையும் நாங்கள் விரும்பியவர்கள் படித்துக் கொள்ளலாம். நாங்கள் செய்யக்கூடிய ஏற்கனவே 27 தொடர்கள் செய்திருக்கிறோம். அதிலே சென்று நீங்கள் அங்கும் பார்த்துக் கொள்ளலாம். இன்ஷா அல்லாஹ் இத்தோடு நாங்கள் எமது இந்த கற்கை நெறியை நிறைவு செய்து கொள்கிறோம். இதில் எதுவெல்லாம் சரியாக சொல்லப்பட்டதோ அவைகள் அனைத்துமே அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வந்தவைகள். எவைகளெல்லாம் தவறுதலாக சொல்லப்பட்டதோ, தவறு நிகழ்ந்ததோ, அது அனைத்தும் என் புறத்திலிருந்தும் ஷைத்தான் புறத்திலிருந்து வந்தது. அல்லாஹ் ரசூலும் அதிலிருந்து நிரபராதிகள் என்று கூறி அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நம் அனைவரையும் சொல்லக்கூடிய விடயங்களை வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தி சுவனத்துக்கு தகுதியானவர்களாக ஆக்கியல்வானாக. சொல்லக்கூடிய விடயங்களை செயற்படுத்தாமல் மற்றவர்கள் சுவனம் சொல்வதற்கு ஒரு வழியாக இருந்து தான் நரகம் செல்லக்கூடிய கூட்டத்தில் இருந்து அல்லாஹ் தஆலா நம் அனைவரையும் பாதுகாத்தல்வானாக. ஹாதா மா இன்தி வல்லாஹு அலம். وصلى الله على محمد وعلى اله وصحبه اجمعين. والسلام عليكم ورحمه الله وبركاته. வகுப்புல தேவைப்படக்கூடிய அல்லது உங்களுக்கு தஃப்சீரோடு சம்பந்தப்பட்ட ஏதாவது விளக்கங்கள் உங்களுக்கு தேவைப்பட்டால் குடும்பத்திலேயோ அல்லது தனிப்பட்ட முறையிலோ நீங்கள் தாராளமாக கேட்டு தெளிவு பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை கூறிக்கொண்டு விடைபெற்றுக் கொள்கிறேன். சுப்ஹானக்கல்லாஹு வ பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.